கவனிங்க, போன கிளாஸ்ல ஒரு நீர்த்தாரை சுவர் ஒன்றின் மீது மோதும் போது, நீர்த்தாரை ஒன்று சுவர் ஒன்றின் மீது மோதும் போது உண்டாக்கப்படுகின்ற விசைக்கான சமன்பாடுகளை பத்தி படிச்சிருந்தோம். அதோட தொடர்புடைய கேள்வியையும் பார்த்திருந்தோம் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா ரோ அடர்த்தியுடைய ஏ குறுக்குவெட்டு பரப்ப கொண்ட ஒரு நீர்த்தாரை v எனும் வேகத்துடன் ஒரு சுவரின் மீது மோதி ஓய்வுக்கு வரும் சந்தர்ப்பத்துல, vங்கிற வேகத்தோட நீர்த்தாரை பயணித்து சுவரின் மீது மோதி ஓய்வுக்கு வார சந்தர்ப்பத்துல அந்த நீர்த்தாரையினால் சுவரின் மீது உண்டாக்கப்படுகின்ற விசைக்கான சமன்பாடு பார்த்தோம். F சமன் ரோ ஏ வி வர்க்கமாக இருக்கு. நீர்த்தாரையினால் சுவர் மீது உண்டாக்கப்படும் விசைக்கான சமன்பாடு ரோ ஏ வி வர்க்கமாக இருக்கு இல்லையா? இதுல கவனிங்க, இந்த vங்கிற வேகத்தோட பயணிக்கிற நீர்த்தாரை சுவரின் மீது மோதி ஓய்வுக்கு வரும் சந்தர்ப்பத்துல இந்த நீர்த்தாரையினால் சுவருக்கு வழங்கப்படுகின்ற விசையை நாம F என்று சொன்னோம். அந்த F தான் ரோ ஏ வி வர்க்கம் சொல்லப்படுவது இல்லையா? இந்த இடத்துல இந்த நிகழ்வை நாம மாறி யோசிக்கலாம். எப்படி யோசிக்கலாம் என்றால், vங்கிற வேகத்தோட வந்த நீர்த்தாரைய நாம ஓய்வுக்கு கொண்டு வரத்துக்கு இங்க பிரயோகிக்கப்படுகின்ற விசை எவ்வளவா இருக்குது? F இருக்குது. அப்படித்தானே? நீர்த்தாரையினால் சுவருக்கு வழங்கப்பட்ட விசை F என்றால் சுவரினால் நீர்த்தாரைக்கு வழங்கப்பட்ட விசையும் என்னதான்? F தான். அப்ப vங்கிற வேகத்தோட வந்த நீர்த்தாரையை ஓய்வுக்கு கொண்டு வருவதற்கு பிரயோகிக்க வேண்டிய விசை எவ்வளவு? F ஆக இருக்கு. எனவே இந்த நிகழ்வை எப்படி நாம மாறி யோசிக்கலாம் என்றால், ஒரு இடத்துல ஓய்வுல இருந்த நீர்த்தாரையை ஒரு இடத்துல ஓய்வுல இருக்கக்கூடிய நீர்த்தாரைய நாம vங்கிற வேகத்தோட இயங்க செய்யணுமா இருந்தா, ஓய்வுல இருக்கிற நீர்த்தாரைய நாம vங்கிற வேகத்தோட இயங்க செய்யணுமா இருந்தால், அதை இயங்க செய்வதற்கு நாம் அந்த நீர்த்தாரைக்கு பிரயோகிக்கப்பட வேண்டிய விசையும் எவ்வளவாத்தான் இருக்கும்? இதே F ஆகத்தான் இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்றேன், vங்கிற வேகத்தோட வார ஒரு பொருளை ஓய்வுக்கு கொண்டு வருவதற்கு இங்க பிரயோகிக்கப்படுகின்ற விசையை நாம F என்று சொல்லி படிச்சோம். இப்ப நான் அந்த நிகழ்வை மாறி சொல்றேன். ஓய்வுல இருக்கிற ஒரு பொருளை vங்கிற வேகத்தோட இயங்க செய்வதற்கு நாம பிரயோகிக்க வேண்டிய விசையும் என்னையாதான் இருக்கு? அதே F தான் இருக்கு. ஏன்னா அதே நிகழ்வு தான் இல்லையா? vயோட வந்தால் ஓய்வுக்கு வாழ்ந்தாலும், ஓய்வுல இருக்கிறால் vயோட இயங்குறாலும் அங்க ரெண்டு ஒரே மாதிரியான நிகழ்வுகள். ஆகவே ஓய்வுல இருக்கிற ஒரு திரவத்தை vங்கிற வேகத்தோட இயங்க செய்வதற்கு அந்த திரவத்திற்கு வழங்க வேண்டிய விசையும் இதே F ஆன ரோ ஏ வி வர்க்கமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவை பெறலாம். சரியான? இது ஒரு பொதுவான முடிவு. அப்ப vங்கிற வேகத்தோட வார ஒரு பொருள், ஒரு பாய் ஓய்வுக்கு கொண்டு வரப்படும் போது பிரயோகிக்கப்படுகின்ற விசை ரோ ஏ வி வர்க்கம் என்றால், ஓய்வில் இருக்கிற ஒரு பாய் vங்கிற வேகத்துடன் இயங்க செய்யப்படுவதற்கு ஓய்வில் இருக்கிற பாய vங்கிற வேகத்துடன் இயங்க செய்யப்படுவதற்கு பிரயோகிக்கப்பட வேண்டிய விசையும் ரோ ஏ வி வர்க்கமாகத்தான் இருக்கும். ரைட்? இப்ப இந்த பொதுவான முடிவை எடுத்ததன் பிற்பாடு நாம இந்த கேள்வியை யோசிப்போம். இந்த கேள்வியில பாருங்க, ஒரு ஹெலிகாப்டர், ஒரு சொப்பர் இயக்கத்தை பத்தி பேசுறாங்க இல்லையா? ஒரு ஹெலிகாப்டர் இயக்கத்தை பத்தி பேசுறாங்க. இந்த ஹெலிகாப்டர் என்ன செய்யுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த ஹெலிகாப்டர் சிறகுகளால, உங்களுக்கு தெரியும் ஹெலிகாப்டர்ல இந்த சிறகுகள் இருக்கிறாங்க, இந்த சிறகுகள் சுழல்வதாலதான் ஹெலிகாப்டர் ஆனது மேல் நோக்கி உயர்த்தப்படும். சரி, எப்படி இந்த ஹெலிகாப்டர் இந்த சிறகுகள் சுழல்வதால மேல் நோக்கி உயர்த்தப்படுவது? எப்படி என்றால், எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஹெலிகாப்டர் இப்படி சுழலும் போது இந்த ஹெலிகாப்டர் என்ன செய்தால் தனக்கு இந்த சிறகுக்கு மேலுக்கு இருக்கக்கூடிய வழியை கீழ் நோக்கி தள்ளு. அதாவது ஓய்வில இருந்த இந்த இடத்துல ஓய்வில இருக்கின்ற வழியை, ஓய்வில இருக்கக்கூடிய இந்த வழியை இந்த சிறகு சுழல்வதன் மூலம் என்ன செய்து
கீழ் நோக்கி தள்ளுது. இதைத்தான் நம்ம போன கிளாஸ்ல ஃபேனை உதாரணமா காட்டினது. ஃபேனுக்கு மேலுக்கு சிறகுக்கு மேலுக்கு இருக்கிற வலியை ஃபேன் சுழல்வதன் மூலம் என்ன செய்யுது? கீழ் நோக்கி தள்ளுது. அதே போல இந்த சிறகு வேகமாக சுழல்வதன் மூலம் இங்க இருக்கக்கூடிய வலியானது கீழ் நோக்கி தள்ளப்படும். இப்படி இந்த சிறகானது ஓய்வில் இருக்கிற இந்த வலியை கீழ் நோக்கி தள்ளுது. இப்படி சிறகு கீழ் நோக்கி தள்ளுகின்ற வேகம் தான் 5 மீட்டர்/செகண்ட் சொல்றாங்க. இந்த சிறகானது இந்த வலியை கீழ் நோக்கி தள்ளுற வேகம் எவ்வளவா? 5 மீட்டர்/செகண்ட். அப்ப ஓய்வுல இருந்த இந்த வலியை இந்த சிறகு கீழ் நோக்கி 5 மீட்டர்/செகண்ட்ல தள்ளுது. அப்படி தள்ளுகின்ற பரப்பு என்ன அப்படின்னு சொல்றாங்க என்றால் 30 மீட்டர் வர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி தள்ளப்படுகின்ற இந்த வழிப்படையினது பரப்பு எவ்வளவு? வழித்தாரையினது பரப்பு எவ்வளவு? 30 மீட்டர் வர்க்கம்னு சொல்றாங்க. எனவே பாருங்க, இந்த சிறகு சுழலும் போது, நல்லா விளைக்கொள்ளுங்க, சிறகு சுழலும் போது அது உருவாக்கக்கூடிய பரப்பு ஒரு வட்ட பரப்பு. உதாரணமா ஃபேன் எடுத்து பாருங்க. ஃபேன் சுழலக்குள்ள அது உருவாக்குற பரப்பு என்ன பரப்பு? ஒரு வட்ட பரப்பு. அதே போல இந்த சிறகு சுழலும் போது இங்க உருவாக்கப்படுகின்ற இந்த வட்ட பரப்புக்குள்ள இருந்துதான் இந்த வழிப்படையானது கீழ் நோக்கி தள்ளப்படும். ஆகவே இங்க இருக்கக்கூடிய வழிப்படைகள் இந்த சிறகு சுழலக்கூடிய பரப்பினூடாக கீழ் நோக்கி தள்ளப்படுவதுன்னு சொல்லலாம். அன்னளவாக இந்த சிறகு சுழலுகின்ற பரப்புக்கு சமனான பரப்பை உடைய வழித்தாரை தான் கீழ் நோக்கி தள்ளப்படும். எப்படி குழாயினது பரப்புக்கு சமனான, குழாயினது குறுக்குவெட்டு பரப்புக்கு சமனான நீர்த்தாரை வெளியேற்றப்படுவதோ அதே போல சிறகு சுழலுகின்ற பரப்புக்கு சமனான வழித்தாரை தான் கீழ் நோக்கி அன்னளவாக தள்ளப்படும். சரியா இருக்காது, அன்னளவான பருமனா இருக்கு. எனவே பாருங்க, இப்படி வழித்தாரை கீழ் நோக்கி தள்ளப்படும் போது, இப்படி வழித்தாரைய இந்த சிறகு சுழலும் போது கீழ் நோக்கி இப்படி தள்ளுகின்றால் இந்த சிறகானது இந்த வழித்தாரைக்கு கீழ் நோக்கி ஒரு விசையை கொடுத்திருக்கிறது கருத்து. ஏன்? ஓய்வுல இருந்த இந்த வழி 5 மீட்டர்/செகண்ட் வேகத்துல கீழ் நோக்கி தள்ளப்படுது. நாம சொல்லிட்டோம், ஓய்வுல இருக்கிற ஒரு பொருளை, ஒரு நீர்த்தாரைய விங்கிற வேகத்துல தள்ளணுமா இருந்தால் அங்க விசை பிரயோகிக்கப்படணும். அந்த விசைக்கு சமன்பாடு ρA v வர்க்கம் தான். அந்த வகையில ஓய்வில் இருக்கக்கூடிய இந்த வழியை கீழ் நோக்கி 5 மீட்டர்/செகண்ட்ல தள்ளுறோம்னால் இங்கேயும் அதே மாதிரியான ஒரு விசை பிரயோகிக்கப்படணும். எனவே நாம சொல்லலாம், சிறகினால் வழித்தாரைக்கு பிரயோகிக்கப்படும் விசை என்ன வரும்? F7 ρA v வர்க்கம் என்று வரும் இல்லையா? எனவே பாருங்க, இந்த வழித்தாரைக்கு இந்த சிறகு பிரயோகிக்கிற விசை ரோட பருமன் என்ன? 1.2. வழித அடர்த்தி 1.2 தந்திருக்கிறாங்க. அதே போல குறுக்குவெட்டு பரப்பு என்ன? குறுக்குவெட்டு பரப்பு 30 மீட்டர் வர்க்கம். அதே போல வேகத்தின பருமன் என்ன? 5 மீட்டர்/செகண்ட். அப்ப 5 வர்க்கம். ஆகவே பாருங்க, இது மூணையும் பெருக்கிறோம், ρA v வர்க்கம். சோ பெருக்கிறமா இருந்தால் 25 750 900 வரும் இல்லையா? 900 நியூட்டன் அப்படின்னு வரும் நினைக்கிறேன். சரியா? 900 நியூட்டன். ஓகே, இப்ப பாருங்க, நாம இந்த சிறகினால் வழித்தாரைக்கு பிரயோகிக்கப்படுகின்ற விசையை கண்டுபிடிச்சிட்டோம், 900 நியூட்டன். இப்ப கவனிக்க வேண்டிய விடயம் என்றால், இந்த சிறகினால் வழித்தாரைக்கு கீழ் நோக்கி அது இயங்குவதற்கு வழங்கப்படுகின்ற விசை 900 நியூட்டன் என்றால், இந்த வழித்தாரையினால் இந்த சிறகிக்கு பிரயோகிக்கப்படுகின்ற விசை எவ்வளவு இருக்கிறது? அதுவும் 900 நியூட்டனா இருக்கிறது இல்லையா? அதாவது பாருங்க, உதாரணமா இது எடுப்போமே, இந்த நீர்த்தாரை சுவர்ல போய் மோதும் போது நீர்த்தாரையினால் சுவருக்கு வழங்கப்படுகின்ற விசை F என்றால்
சுவரினால் நீர்த்தாரைக்கு வழங்கப்படுற விசை அதுக்கு எதிர் திசையில F. அப்படித்தானே? அந்த வகையில இந்த சிறகால வலிக்கு கீழ் நோக்கி ஒரு விசை பிரயோகிக்கப்படுவது அதுதான் 900 நியூட்டன். அதனாலதான் அது கீழ் நோக்கி இயங்கும். எனவே வழித்தாரைக்கு கீழ் நோக்கி எஃப்ங்கிற விசை பிரயோகிக்கப்படுவதால் வழித்தாரையினால் இந்த சிறகுக்கு அல்லது இந்த ஹெலிகாப்டருக்கு பிரயோகிக்கப்படுற விசை எப்படி இருக்கிறது? மேல் நோக்கி 900 நியூட்டனாக இருக்கிறது. மேல் நோக்கி 900 நியூட்டனாக இருக்கிறது. ஆகவே வலியினால் இந்த ஹெலிகாப்டருக்கு மேல் நோக்கி பிரயோகிக்கப்படுற விசை எவ்வளவு? இந்த வலிக்கு பிரயோகிக்கப்பட்ட விசைக்கு சமனும் எதிர்மானது 900 நியூட்டன். இப்ப பாருங்க, இந்த ஹெலிகாப்டர் கிடையாக பறந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த ஹெலிகாப்டர் எப்படி இருக்கிறான்? கிடையாக பறக்குறான். ஒரு பொருள் கிடையாக பறந்துட்டு இருக்கிறார். ஒரு பொருள் கிடையாக பறந்துட்டு இருக்கிறால் அந்த பொருளுக்கு கீழ் நோக்கி தொழிற்படுகின்ற ஈர்ப்பு கவர்ச்சி விசைக்கு சமனான மேல் நோக்கிய திசையில ஒரு விசை பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஒரு பொருள் கிடையா இயங்கிருந்தால் நிலைக்குத்தான விளைவு விசை என்ன? 0. அதாவது இந்த பொருளோட நிறை, அதாவது இந்த ஹெலிகாப்டர் நிறைக்கு சமனும் எதிருமான மேல் நோக்கி ஒரு விசை பிரயோகிக்கப்பட்டிருந்தால்தான் இந்த ஹெலிகாப்டர் இவ்வாறு கிடையாக பூமியில் பறந்து கொண்டிருக்க முடியும் இல்லையா? இல்லாட்டி நடக்கும். இதுல நிறைக்கு சமனான மேல் நோக்கிய விசை தொழிற்படலைன்னா இந்த ஹெலிகாப்டர் என்ன செய்யும்? கீழுக்கு விழுந்து. அல்லது இந்த நிறைய விட மேல் நோக்கி தொழிற்படுற விசை பெருசா இருந்தா என்ன நடக்கும்? ஹெலிகாப்டர் மேல் நோக்கி இயங்கும். அப்ப ஹெலிகாப்டர் கிடையாக பறக்குதுன்றால் கீழ் நோக்கிய விசையும் மேல் நோக்கிய விசையும் சமனாக இருக்கும். ஆகவே நாம் சொல்றோம், கீழ் நோக்கிய விசையான இந்த ஹெலிகாப்டர் மீது பூமி வழங்குகின்ற ஈர்ப்பு கவர்ச்சி விசையான இந்த கீழ் நோக்கிய விசையான mgக்கு இந்த வலியினால் ஹெலிகாப்டருக்கு வழங்கப்பட்ட மேல் நோக்கிய விசை எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கணும். ஆகவே எம்மினது பருமன் 90 கிலோகிராமாக இருக்கணும். அப்ப நம்ம இங்க பயன்படுத்துற இந்த ஹெலிகாப்டர் திணிவு எவ்வளவு? 90 கிலோகிராம். விளங்குதா என்ன காரணம்? பாருங்க, இந்த கேள்வி ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. அதாவது இந்த சிறகானது சுழலும் போது வலி கீழ் நோக்கி தள்ளப்படுவது. வலி கீழ் நோக்கி தள்ளப்படுவதால் சிறகானது வலிக்கு கீழ் நோக்கி ஒரு விசையை பிரயோகித்திருக்கும். அவ்வாறு வலிக்கு பிரயோகிக்கப்பட்ட விசையை ρAv வர்க்கம் என்ற சமன்பாட்டின் மூலம் கண்டுபிடிக்கிறோம். எனவே அவ்வாறு சிறகினால் வலிக்கு பிரயோகிக்கப்பட்ட விசை கீழ் நோக்கி 900 நியூட்டன். எனவே ஓய்வில் இருந்த வலி கீழ் நோக்கி தள்ளப்படுவதற்கு கீழ் நோக்கி 900 என்கிற நியூட்டனை சிறகுக்கு பிரயோகித்திருந்தால் வலியானது சிறகுக்கு பிரயோகிக்கிற விசை மேல் நோக்கி 900 நியூட்டன் அடிக்கும். அந்த வகையில இந்த ஹெலிகாப்டருக்கு வலியானது மேல் நோக்கி 900 நியூட்டனை வழங்குது. அதே நேரத்துல இந்த ஹெலிகாப்டர் கிடையாக பறந்து கொண்டிருக்கிறால் இந்த ஹெலிகாப்டருக்கு மேல் நோக்கி தொழிற்படுற விசையில் இந்த ஹெலிகாப்டருக்கு கீழ் நோக்கி தொழிற்படுற விசையும் எப்படி இருக்கிறது? சமனா இருக்கிறது. அப்ப ஒரு ஹெலிகாப்டருக்கு எப்பொழுதுமே அதுல நிறை கீழ் நோக்கி தொழிற்படும், அதாவது mg கீழ் நோக்கி தொழிற்படும். எனவே இந்த mgங்கிற விசையும் வலியால பிரயோகிக்கப்பட்ட 900 நியூட்டன்ங்கிற விசையும் சமனாக இருக்கணும். அந்த வகையில எம்மினது பருமன் 90 கிலோகிராம் அப்படின்னு வந்து சேரும். சரியான? இதுதான் இந்த கேள்வியில முதலாவது பார்ட். ரைட்? இதுல இந்த கேள்வியில 2வது பார்ட்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தவறு ஒன்று இருக்குது, சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. அதாவது அந்த கேள்வியில 2வது பார்ட்ல திருப்பி 5 மீட்டர் பெர் செகண்ட் தான் தந்திருக்கிறாங்க. கேள்வியை பாத்தீங்கன்னா விளங்கும். இந்த சிறகானது கீழ் நோக்கி வலிய 5 மீட்டர் பெர் செகண்ட்ல தள்ளுதுன்னு சொல்லிதான் இந்த கேள்வியில 8வது கேள்வியில 2வது பார்ட் தரப்பட்டிருக்கு. 2வது பார்ட்ல தரப்பட்டிருக்கு. சோ நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. கீழ் நோக்கி தள்ளப்படுற வலிய வேகம் 6 மீட்டர் பெர் செகண்டா, 6 மீட்டர் பெர் செகண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. கீழ் நோக்கி தள்ளப்படுகின்ற வலியில கதிய அவங்க 5 தந்திருக்கிறாங்க. அந்த 2வது பார்ட்ல நீங்க அதை 6 மீட்டர் பெர் செகண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. சோ 6 மீட்டர் பெர் செகண்ட் எடுத்துட்டு இந்த 2வது பார்ட்டுக்குரிய விடை எனக்கு சொல்லுங்க. இந்த கேள்வியில 2வது பார்ட்டை 6 மீட்டர் பெர் செகண்ட் கதிந்து எடுத்து இந்த 2வது பார்ட்டுக்குரிய விடையை எனக்கு சொல்லுங்க.
இரண்டாவது கேள்வி விசை இல்ல ஆர்முடுகல். சில பேர் விசையை விட அனுப்புறாங்க. ஓகே, கவனிங்க. இந்த கேள்வி இரண்டாவது பார்ட் என்ன சொல்றாங்க? இங்க பிரயோகிக்கப்படுற இந்த வழியானது கீழ் நோக்கி தள்ளப்படுகின்ற வேகம் 6 மீட்டர் பெர் செகண்டா இருந்தால், கீழ் நோக்கி தள்ளப்படுற வேகம் 6 மீட்டர் பெர் செகண்டா இருந்தால் இந்த ஹெலிகாப்டர் ஆர்முடுகள் என்ன, நிலைக்குத்தான ஆர்முடுகள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ரைட்? சோ விளங்கிக் கொள்ளுங்க. இந்த வழியானது கீழ் நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட்ல தள்ளப்படக்குள்ளதான் இந்த வழியால ஹெலிகாப்டருக்கு பிரயோகிக்கப்படுகின்ற விசை மேல் நோக்கி 900 வந்துச்சு. அந்த 900 இந்த ஹெலிகாப்டர் நிறையான 900 சமப்படுத்துறதாலதான் ஹெலிகாப்டர் நிலையாக இருக்குது, அதாவது கிடையாக மாத்திரம் இயங்கு. இதுல இந்த வழியானது 5 விட கூடிய வேகத்தோட கீழ் நோக்கி தள்ளப்பட்டால் இந்த வழியின் மீது பிரயோகிக்கப்படுற விசை அதிகரிக்கும். எனவே வழியால ஹெலிகாப்டருக்கு மேல் நோக்கி பிரயோகிக்கப்படுகின்ற விசையும் அதிகரிக்கும். அதாவது மேல் நோக்கி பிரயோகிக்கப்படுகின்ற விசை 900 விட பெரியதா வந்துடும். அப்படி வந்தால் மேல் நோக்கிய விசை கீழ் நோக்கிய ஹெலிகாப்டர் நிறைய விட பெரியதா இருப்பதனால் இந்த ஹெலிகாப்டர் மேல் நோக்கி ஆர்முடுக தொடங்கிடும். விளங்குதா? அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு லேண்டான் இருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் எடுத்தீங்களா இருந்தால் அது வந்துகிட்டு மேல் நோக்கி உயர்றதுக்கு காரணமா அமைகிறது இந்த மேல் நோக்கிய விசை இந்த கீழ் நோக்கி அதுல நிறைய விட எப்படி வாருது, பெரியதா வாருது. சோ அந்த ஆர்முடுகள் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போறோம். எனவே முதலாவது வழியினால் பிரயோகிக்கப்படுற விசையை கண்டுபிடிப்போம். வழியினால் பிரயோகிக்கப்படுகின்ற விசையை கண்டுபிடிப்போம். சோ உங்களுக்கு தெரியும் ரோஏ வி வர்க்கம். அப்ப ஓய்வுல இருந்த வழியை 6 மீட்டர் பெர் செகண்ட்ல தள்ளுது இல்லையா? அடர்த்தி 1.2, குறுக்கு வெட்டு பரப்பு 30, 6 மீட்டர் ஓய்வுல இருந்து 6க்கு தள்ளுது. எனவே 6 வர்க்கம். அப்படிதானே? சோ இதை பெருக்குவோமா இருந்தால்
1296 நியூட்டன் வரும் இல்லையா? 36 தர 36 1296 நியூட்டன் வரும். எனவே பாருங்க, இதை பெருக்கி எடுத்தீங்களா இருந்தா 1296 நியூட்டன் வரும். எனவே இந்த ஹெலிகாப்டர் மீது மேல் நோக்கி பிரயோகிக்கப்படுற விசை 1296 நியூட்டன். அப்படித்தானே? இவ்வாறு மேல் நோக்கி ஒரு விசை தொழிற்படுற அதே நேரத்துல ஹெலிகாப்டர் நிறைய நாம கண்டுபிடிக்கிறோம். ஹெலிகாப்டர் நிறை எவ்வளவு? 900 நியூட்டன். அப்ப ஹெலிகாப்டர் நிறை கீழ் நோக்கி தொழிற்படும். அப்படித்தானே? சோ மேல் நோக்கிய விசை பெருசி, கீழ் நோக்கிய விசை சிறிசிங்கிறதால ஹெலிகாப்டர் மேல் நோக்கி ஆரம்பிக்கும். எனவே நான் என்ன செய்யறேன்னால், இந்த ஹெலிகாப்டருக்கு மேல் நோக்கி F7MA பாவிக்கிறேன். F7MAங்கிற சமன்பாடை இந்த ஹெலிகாப்டருக்கு மேல் நோக்கி பாவிக்கிறேன். சோ மேல் நோக்கி தொழிற்படுற விசை என்ன? 1296. இந்த ஹெலிகாப்டருக்கு கீழ் நோக்கி தொழிற்படுற விசை எவ்வளவு? 900 நியூட்டன். அப்ப மேல் நோக்கிய விசையை பிளஸ் எடுத்தால் ஹெலிகாப்டருக்கு கீழ் நோக்கி தொழிற்படுற விசையை மைனஸ் எடுக்கணும். சரியான? F மைனஸ் mg. விளங்குதா? மேல் நோக்கிய விசை, கீழ் நோக்கிய விசை, அதுல நிறை. ஹெலிகாப்டர் திணிவு எவ்வளவு? 90 கிலோகிராம். ஹெலிகாப்டரை மேல் நோக்கி 6 முடுகள் A. எனவே பாருங்க, 1296 இருந்து 900 கழிப்படுவது. சோ 396 சமன் 90A இப்படி வரும். சோ இதுல இருந்து A கண்டமாக இருந்தால் A இனது பருமன் 4.4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆக இருக்கு. சரியா? நான்கு தானே? சில பேர் 14.4 போட்டிருக்கிறாங்க. சரியா? 396 90ஆல பிரிக்கிறோம். 14.4 4.4 வரணும். சரியா? பார்த்துக்கொள்ளுங்க. பிரித்தல்ல கவனமா இருக்கணும். சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் வந்துட்டு அநியாயமா என்ன செஞ்சிடும், ஒரு விடை அப்படியே இல்லாம செஞ்சு போகும். எனவே கவனிங்க. அப்ப இந்த கேள்வியை நாம் எப்படி செய்தோம்? வழித்தாரை 6 மீட்டர் பெர் செகண்ட்ல தள்ளப்படுவதால் முதலாவது வழியின் மீது பிரயோகிக்கப்படுகின்ற விசையை கண்டுபிடிக்கிறோம். அப்படி பிரயோகிக்கப்படுற விசை 1296 நியூட்டன். எனவே வழியை கீழ் நோக்கி இயங்க செய்வதற்கு இந்த சிறகானது கீழ் நோக்கி பிரயோகிக்கிற விசை 1296 இந்த வழியானது சிறகுக்கு பிரயோகிக்கிற விசை மேல் நோக்கி 1296. ஆகவே மேல் நோக்கிய விசை 1296. அதே நேரத்தில் இந்த ஹெலிகாப்டரினது நிறை கீழ் நோக்கி 900. எனவே பாத்தீங்கன்னா நான் இந்த ஹெலிகாப்டருக்கு F7MAங்கிற சமன்பாடை மேல் நோக்கி பாவிக்கிறேன். ஏன்? நிச்சயமா இது மேல் நோக்கி 6 முடுகும் தெரிகிறதால நான் நேரடியா மேல் நோக்கி பாவிக்கிறேன். அந்த வகையில மேல் நோக்கிய விசையை பிளஸ் எடுக்கிறோம். இந்த ஹெலிகாப்டர் நிறை கண்டுபிடிச்சிட்டோம் 900. அப்ப கீழ் நோக்கிய விசையை மைனஸ் எடுக்கிறோம். ஹெலிகாப்டர் திணிவு 90. ஹெலிகாப்டர் 6 முடுகள் மேல் நோக்கி பாவிக்கிறோம். சோ மேல் நோக்கி 6 முடுகள் A. அப்ப 90A என்று எடுக்கிறோம். இப்படி எடுத்து தீர்ப்பமா இருந்தால் 4.4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வந்து சேரும். சரியா? இலகுவான ஒரு கேள்வி. ரைட்? ஓகே. அப்ப உங்களுக்கு விளங்கும். இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன் பொதுவா ஹெலிகாப்டர் சிறகு வந்துட்டு நல்ல பெரியதா இருக்குது. பாருங்க, ஹெலிகாப்டர் சிறகு எடுத்து பாத்தீங்களா இருந்தால், சிறகு அவதானிப்பீங்களா இருந்தால் அந்த சிறகு வந்துட்டு ரொம்ப நீளமானதா இருக்கு. ஏன் அப்படி நீளமா இருக்குது சொல்லுங்க. ஏன் ஹெலிகாப்டர் சிறகு வந்துட்டு நல்ல நீளமானதா இருக்குது? என்ன காரணம்? ரொம்ப சிம்பிள். என்ன காரணம் என்றால், அதோட நீளம் பெருசா இருந்தா அது சுழலும் போது உண்டாக்குற வட்டத்துல பரப்பு பெருசா இருக்கு. சோ பரப்பு பெருசா இருந்தா அங்க உண்டாக்கப்படுற விசையும் எப்படி வந்து சேரும்? ஒரு பெரிய விசையாக வந்து சேரும். இதே மாதிரி நம்ம ஹைட்ரோலையும் படிச்சிருக்கிறோம். எனவே பரப்பு பெரியதா இருந்தால் அங்க உண்டாக்கப்படுற விசை எப்படி வரப்போகுது? ஒரு பெரிய விசையாக வந்து சேரும். அப்ப ஹெலிகாப்டரை தூக்குறதுக்கு ஒரு பெரிய விசை தேவை அப்படிங்கிறதால ஹெலிகாப்டர் சிறக நல்ல நீளமான ஒரு சிறகாக வச்சுக்கொள்வாங்க. சரியான? ஓகே.
அதே மாதிரி இப்ப நம்ம ஏழாவது கேள்விக்கு வரலாம். ஏழாவது கேள்விக்கு வரலாம். ரைட், ஓகே. சில பேர் சில கேள்வியில கேட்கிறாங்க, அதாவது நம்ம ஏன் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ங்கிற வேகத்துக்கு திணிவை கண்டுபிடிச்சோம்னு கேட்கிறாங்க. அதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த கேள்வியில முதலாவது பாட்டுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஹெலிகாப்டர் கிடையாக பறக்குதுன்னு சொல்றாங்க. சோ கிடையா பறக்குதுன்னா ஹெலிகாப்டருக்கு கீழ் நோக்கி தொழிற்படுற விசையும் மேல் நோக்கி தொழிற்படுற விசையும் எப்படி இருக்கணும், சமனா இருந்திருக்கணும். அப்பதான் கிடையா இருக்கு. கிடையா இயங்கு. மேல் நோக்கிய விசை பெருசா இருந்தா மேல் நோக்கி போயிடும், கீழ் நோக்கிய விசை பெருசா இருந்தா கீழ் நோக்கி போயிடும். அப்ப கிடையா பறக்குதுனால் மேல் நோக்கிய விசையும் கீழ் நோக்கிய விசையும் சமன் கருத்து. ஆகவே அந்த மேல் நோக்கிய விசையும் கீழ் நோக்கிய விசையும் எப்ப சமனா இருந்திருக்குது, அந்த வழிய 5 மீட்டர் பெர் செகண்டோட தள்ளக்குள்ள. எனவே 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோட தள்ளக்குள்ளதான் ஹெலிகாப்டருக்கு மேல் நோக்கி தொழிற்படுற விசையும் ஹெலிகாப்டர் நிறையும் எப்படி வந்திருக்குதுன்னா சமனா வந்திருக்கு. எனவேதான் 5 மீட்டர் செகண்டுக்குரிய அந்த வேகத்துக்குரிய விசையை mgக்கு சமப்படுத்தி எம்ட பருமனை கண்டுபிடிக்கிறது. ஆனா 6 மீட்டர் பெர் செகண்டோட கீழ் நோக்கி தள்ளப்பட்டால் நிச்சயமா மேல் நோக்கிய விசை பெருசாகிடும். ஆகவே இப்ப ஹெலிகாப்டர் சும்மா கிடையா இயங்காது. ஹெலிகாப்டர் எப்படி இயங்க ஆரம்பிச்சிடும், மேல் நோக்கியும் இயங்க ஆரம்பிச்சிடும். என்றால் மேல் நோக்கிய விசை இப்ப பெருசாகிடும். அப்ப mg 900 இருக்குது, மேல் நோக்கிய விசை பெருசாகிறதால ஹெலிகாப்டர் மேல் நோக்கி இயங்கும். அவ்வளவுதான் இதுக்குரிய விடயம். சரியான? ஓகே, இப்ப நம்ம ஏழாவது கேள்விக்கு வரலாம். ஏழாவது கேள்வி, சரியா விடயங்களை பிடிச்சு கொண்டு போகணும் இல்லையா? அதாவது வந்துட்டு நீ என்ன செஞ்ச கூடாதுன்னா எந்த ஒரு விடயத்தையும் பாடமாக கூடாது. நிறைய சந்தேகங்கள் கேட்கறீங்க. சில சந்தேகங்கள் உண்மையிலே வந்துகிட்டு வெளிதான ஒரு சந்தேகம் இல்லை, இருந்தாலும் நீங்க வந்துட்டு அதை யோசிக்கிறீங்கிற வகையில் உண்மையில அதை பாராட்டத்தக்க விடயம். சில பேர் என்ன செய்வாங்க, ஒன்னே யோசிக்கிறல்ல சும்மா சொல்றத அப்படியே எழுதிட்டு போவாங்க. ஒன்றையும் யோசிக்கிறது, சும்மா சொல்றத எழுதிட்டு போறது, அப்படியே பாடமாக்குற அமைப்புலயே அந்த கேள்விகளை படிச்சுட்டு போறது. இப்படி நீங்க பிசிக்ஸ் என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு காலமும் படிக்க கூடாது. பாடமாக்குற அமைப்புல படிக்காதீங்க. அப்படி படிச்சீங்களா இருந்தா உங்களுக்கு வந்துட்டு பிசிக்ஸ் ஒரு கஷ்டமான பாடமா உருவெடுக்கும். சோ விளங்கிக் கொள்ளுங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடயம் இல்லையா? ஒரு ஹெலிகாப்டர் பறக்கிறத நாம விளங்கிக் கொள்றோம், ஒரு விமானம் பறக்கிறத நாம விளங்கிக் கொள்றோம், ஒரு ஃபேன்ல தொழிற்படுற விஷயத்தை பத்தி நாம யோசிக்கிறோம். இப்படி நம்மளோட லைஃப்ல நம்ம நடக்கிற அன்றாட நிகழ்வுகளை நம்ம விளங்கிக் கொள்றதுக்கு இந்த பிசிக்ஸ் வந்துட்டு உதவுது. இந்த பாடம் உங்களுக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்ணணும்னா, இதை விளங்கி படிக்க வேண்டிய ஒரு பாடமா, ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பாடமா நீங்க அதை உணரணும். அன்றாட லைஃப்ல நடக்கிற நிகழ்வுகளை நீங்க பிசிக்ஸை வச்சு யோசிக்க பழகணும். அப்ப இந்த பாடம் இன்ட்ரெஸ்டா மாறிக்கிட்டே போகும். இது அப்படி இல்லை. ஹெலிகாப்டரை பார்த்தா இந்த விஷயம் ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம் வராது, சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க. விமானம் பறக்கிறத பார்த்தா அங்க வேணியின் சமன்பாடு உங்களுக்கு ஞாபகம் வராது, சும்மா விமானத்துல இயக்கத்தை மட்டும் அவதானிச்சுட்டு இருக்கீங்க. எப்பயுமே நீங்க ஒரு நிகழ்வை பாக்குறீங்கன்னா அதுக்கு பின்னுக்கு இருக்கிற பிசிக்ஸை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, அந்த பாடம் வந்துட்டு இலகுவான பாடமா மாறிடும். ரைட்? பிசிக்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்டான ஒரு பாடமா மாறிடும். ரைட்? சோ அப்படி ட்ரை பண்ணுங்க. சில பேருக்கு அது கஷ்டமா இருக்கிற பிசிக்ஸ் வந்துட்டு கஷ்டமா இருக்கிற, சோ இன்ட்ரெஸ்டா மாத்துறதுக்கான வழி நிகழ்வுகளோட தொடர்பு படுத்துங்க. நாம படிக்க போற ஒவ்வொரு சப்ஜெக்டுமே மாதிரி இருக்குது. மெக்கானிக்ஸுக்குள்ள நாம படிக்கிறது பல நிகழ்வுகளை தொடர்படுத்தும். லைட்ஸ்ல நாம படிக்கக்கூடியது அன்றாட லைஃப்ல நாம பார்க்கக்கூடிய பல லைட்ஸுக்குரிய இயல்புகளை நாம தொடர்புபடுத்த உதவும். ஹீட்ல நாம படிக்கிறது அன்றாட லைஃப்ல நம்ம வெப்பத்தோட தொடர்புடைய பல நிகழ்வுகளை யோசிக்கிறதுக்கு உதவும். அப்படி பிசிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பாடத்தையும் உடைச்செடுத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே எக்கச்சக்கமான உதாரணம் இருக்கு. உதாரணம் சொல்றேன், எனக்கு இந்த ஹீட் பாடத்தை பத்தி உங்களோட லைஃப்ல நீங்க கண்ட விடயங்களை பத்தி பேசுங்கன்னு சொன்னா நான் என்ன செய்யலாம்னா ஒரு 12 மணித்தியாலும் தொடர்ச்சியா அதுக்குரிய உதாரணங்களை பத்தி பேசி அதை பத்தி விளங்கப்படுத்த முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான உதாரணங்கள் இருக்கு. நான் ஹீட் படிக்கக்குள்ள உங்களுக்கு விளங்கு, ஹீட் படிக்கிற டைம்ல உங்களுக்கு விளங்கு. ஒரு ஹீட்ல ஒரு சின்ன ஒரு டாபிக்கை பேசின மாதிரி இருந்தா அதுல நிறைய உதாரணங்கள் இருக்கு.
அதே மாதிரி மெக்கானிக்ஸ் எடுத்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் எதை எடுத்தாலும் நாம சுத்தி பார்க்கிற அளவுக்கு எவ்வளவு உதாரணங்கள் உங்களோட லைஃப்ல நீங்க அதை பார்க்கலாம். சவுண்ட்ஸ் படிக்கிறீங்களா, சவுண்ட் தொடர்பான விடயங்கள் எக்கச்சக்கமா இருக்குது. இப்படி எல்லா விடயங்களுமே யோசித்து இன்ட்ரெஸ்டா படிக்கக்கூடிய வழி பிசிக்ஸுக்கு இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கு இல்லாத அந்த சந்தர்ப்பம் பிசிக்ஸுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு கண்ணால நீங்க பார்க்கக்கூடிய விடயங்கள். கெமிஸ்ட்ரி அப்படி இல்லை இல்லையா, லெபுக்ல கூட தான் பார்க்கலாம். ஆனா இது அப்படி இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நீங்க என்ன செய்யணும்னா பாடமாக்குற ரேஞ்சில படிச்சுட்டு போனீங்களா இருந்தா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்காது. அடுத்து பிசிக்ஸை விட கஷ்டமான பாடமும் இருக்காது. ரைட்? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இன்ட்ரெஸ்டா படிங்க, எல்லாத்தையும் தொடர்பு படுத்துங்க, உதாரணங்களோட தொடர்பு படுத்தி படிங்க. சந்தேகங்களுக்கு உட்படுத்துங்க. நான் சொல்றத அப்படியே எடுத்து நம்பிடாதீங்க. நீங்க கேள்விக்கு உட்படுத்தி என்ன செய்யுங்க, நீங்களாக அதை உணர்ந்து படிக்க ஆரம்பிங்க. அந்த பாடம் இலகுவான பாடமா மாற்றம் அடையும். ஓகே, இப்ப கேள்விக்கு வருவோம். கூரை விசிறி ஒன்றின் திணிவு 6 கிலோகிராம். அதன் வழியை வாரும் பரப்பளவு 1 மீட்டர் வர்க்கம். அது வழியை 4 மீட்டர் வேகத்துடன் கீழ் நோக்கி தள்ளும் போது விசிறி தொங்க விடப்பட்ட கம்பியில் உள்ள இழுவையை காண்க. பாருங்க, ஒரு ஃபேண்ட கம்பியில் இருக்கிற இழுவையை பத்தி இப்ப பேசுறாங்க. ஒரு ஃபேண்ட கம்பியில் இருக்கிற இழுவையை பத்தி பேசுறாங்க. இப்ப இந்த ஃபேன் வந்துட்டு சுழலக்குள்ள, இந்த ஃபேன் சுழலக்குள்ள இங்க இருக்கக்கூடிய வழி, இந்த ஃபேன் மூலமா வழியானது கீழ் நோக்கி தள்ளப்படுற வேகத்தை சொல்றாங்க. இந்த ஃபேன் மூலமா வழி கீழ் நோக்கி தள்ளப்படுற வேகம் 4 மீட்டர் பெர் செகண்ட். 4 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல இந்த வழி கீழ் நோக்கி தள்ளப்படுது. ரைட்? உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த ஃபேனை வந்துட்டு ஒரு கூரையோட என்ன செஞ்சிருப்போம், ஃபிட் பண்ணி வச்சிருப்போம். அப்படிதானே? ஃபிட் பண்ணி இருப்போம். இப்ப பாருங்க, இங்க இருக்கக்கூடிய வழி தள்ளுகின்ற பரப்பு, அதாவது ஃபேன் சுழலும் போது வழி கீழ் நோக்கி தள்ளப்படுகின்ற அந்த பரப்பு எவ்வளவுன்னு சொல்றாங்க, 1 மீட்டர் வர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபேன் சுழலுகின்ற அந்த வட்டப்பரப்பு இருக்குதானே, அந்த பரப்பு ஏறக்குறைய 1 மீட்டர் வர்க்கமா இருக்குமா? அந்த 1 மீட்டர் வர்க்கத்துக்கு தான் வழி கீழ் நோக்கி தள்ளப்படுது. ஆனா பிராக்டிகலா சாட பெருசா வரும். இருந்தாலும் நாம என்ன செய்வோம்னா இந்த வட்டப்பரப்பும் வழி தள்ளப்படுற பரப்பையும் சமனுங்க எடுத்துக்கொள்வோம். எனவே வழி தள்ளப்படுகின்ற பரப்பு இந்த ஃபேன் வந்துட்டு சுழலுகின்ற பரப்புக்கும் சமனாக இருக்கு. அப்ப இந்த வட்டப்பரப்பு அளவுக்கு தான் வழி கீழ் நோக்கி தள்ளப்படும். இதுதான் வழி தள்ளப்படும். அப்ப ஓய்வுல இருந்த இந்த வழியை நாம 4 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோட கீழ் நோக்கி தள்ளுறோம். ஆகவே பாருங்க, விசை சமன் இந்த வழியிற்கு இந்த ஃபேண்ட சிறகு வழங்கின விசை சமன் ரோ ஏ பி வர்க்கம். வழியில அடர்த்தி சொல்லி இருக்கிறாங்க 1.2, குறுக்குவெட்டு பரப்பு 1, வேகம் 4. ஓய்வில் இருக்கிறத 4ஓட தள்ளுறோம், வேகம் 4. எனவே பாத்தீங்களா, 4 வர்க்கம் 16. (19.2 வரும். சரியான? அப்ப இந்த ஃபேண்ட சிறகினால் வழிக்கு கீழ் நோக்கி பிரயோகிக்கப்படுகின்ற விசையை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ரோ ஏ பி வர்க்கம் 19.2. இப்ப பாருங்க, இந்த ஃபேண்ட சிறகு இந்த வழிக்கு கீழ் நோக்கி பிரயோகிக்கிற விசை 19.2 என்றால் இந்த வழி இந்த ஃபேனுக்கு வழங்குற விசை எப்படி இருக்கிறது? வழிக்கு இந்த ஃபேன் வழங்கின விசை கீழ் நோக்கி 19.2. அதனால வழி கீழ் நோக்கி இயங்கும். அப்ப வழியின் மீது பிரயோகிக்கப்பட்ட விசை 19.2 என்றால் இந்த வழியினால் ஃபேனுக்கு பிரயோகிக்கப்பட்ட விசை எப்படி இருக்கிறது? மேல் நோக்கி 19.2 நியூட்டன். அப்ப இந்த வழியினால் ஃபேனுக்கு பிரயோகிக்கப்பட்ட விசை மேல் நோக்கி 19.2 நியூட்டன். இதை தவிர்த்து இந்த ஃபேனுக்கு வேற என்ன விசைகள் தொழிற்படும்? இந்த ஃபேன் மீது வேற என்ன விசை தொழிற்படும்? ஒன்று என்ன தொழிற்படும்? இந்த ஃபேன் நிறை தொழிற்படும். இந்த ஃபேனினது நிறை தொழிற்படும் இல்லையா? ஃபேனுக்கு ஒரு நிறை இருக்கு, வெயிட் ஒன்று இருக்கும், அந்த வெயிட் தொழிற்படும், நிறை தொழிற்படும். வேற என்ன விசை தொழிற்படும்?
நாம இந்த ஃபேனை இந்த கம்பியால கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆகவே இந்த கம்பியினால் ஒரு இழுவிசை வழங்கப்படும். இந்த கம்பியினால் இந்த ஃபேனுக்கு என்ன செய்யப்படும்? ஒரு இழுவிசை வழங்கப்படும். அதாவது இந்த ஃபேனை இந்த கம்பி என்ன செஞ்சுட்டு இருக்குது? தாங்கிக் கொண்டு இருக்குது. அப்ப கம்பியால ஃபேனுக்கு வழங்கப்படும் இழுவிசை மேல் நோக்கி இருக்கு. ஆகவே பாருங்க, இப்ப இந்த ஃபேன் சுழன்று கொண்டிருக்கும் போது இந்த ஃபேன் ஓய்வில் இருக்குதுனால் இந்த ஃபேனுக்கு மேல் நோக்கி தொழிற்படுற விசையும் இந்த ஃபேனுக்கு கீழ் நோக்கி தொழிற்படுற விசையும் எப்படிப்பட்டதா இருக்கு? சமனாக இருக்கு. ஆகவே ஃபேனுக்கு மேல் நோக்கி தொழிற்படுற விசை F plus T, ஃபேனுக்கு கீழ் நோக்கி தொழிற்படுற விசை mg. சோ இதுல இருந்து T சமன் என்ன வரும்? mg minus F. mg ட பருமன் என்ன? ஃபேன் நிறை என்ன? 6 கிலோகிராம் திணிவு. அப்ப 60 நியூட்டன். ஃபேன் மீது வலியால் பிரயோகிக்கப்படுற விசை மேல் நோக்கி எவ்வளவு? 19.2 இல்லையா? அப்ப இந்த ஃபேன் கம்பியில இருக்கிற இழுவிசை எவ்வளவு இருக்கும்? 60 மைனஸ் 19.2 இல்லையா? 20 இருந்தால் 40 வரும். அப்ப 40.8 நியூட்டன். இதான் இந்த கம்பியில இருக்கிற இழுவிசை. சரி, சோ வாங்க சொல்லி கொண்டிருக்குது. சோ நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை ரிப்பீட் பண்றது வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. பாருங்க, அப்ப இந்த ஃபேன் வந்துட்டு சுழலும் போது இந்த ஃபேனினால் கீழ் நோக்கி வழி தள்ளப்படுவது, அந்த வழியினது வேகம் 4 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப ஓய்வில் இருக்கிற வழியை கீழ் நோக்கி 4 மீட்டர் பெர் செகண்ட்ல தள்ளுறண்டால் இந்த ஃபேனானது வழிக்கு கீழ் நோக்கி விசையை கொடுத்திருக்கிறது. அப்படி ஃபேனினால் வழிக்கு கீழ் நோக்கி வழங்கப்பட்ட விசையை கண்டுபிடிக்க ப்ரோ ஏவி வர்க்கத்தை பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்தும் போது நாம கண்டுபிடிக்க விசை 19.2. ஆகவே இந்த ஃபேன் இந்த வழிக்கு கீழ் நோக்கி 19.2 நியூட்டன் விசையை வழங்கி கொண்டிருக்குது. எனவே இந்த ஃபேன் வழிக்கு கீழ் நோக்கி 19.2 வழங்கினால் இந்த வழி இந்த ஃபேனுக்கு என்ன செய்யணும்? மேல் நோக்கி 19.2 நியூட்டனை வழங்கணும் இல்லையா? எனவே பாருங்க, இந்த வழி இந்த ஃபேனுக்கு மேல் நோக்கி 19.2 நியூட்டன் விசையை வழங்கி கொண்டிருக்கிற அதே நேரத்துல இந்த ஃபேனுக்கு தொழிற்படுற ஏனைய விசைகளை நாம யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கும் போது முதலாவது நாம் எடுக்கிறோம் இந்த ஃபேன் நிறை. உங்களுக்கு தெரியும், இந்த ஃபேன் நிறை எப்பொழுதும் என்ன செய்யும்?
கீழ் நோக்கி நிலைக்குத்தா தொழிற்படும். அப்ப ஃபேன் நிறைய நான் mg எடுக்கிறேன். அடுத்தது இந்த ஃபேன் யாரோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறா? இந்த கம்பியோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப இந்த கம்பியினால் ஒரு இழுவிசை வழங்கப்படும். அதை T எடுக்கிறது. ஆகவே பாருங்க, இந்த ஃபேன் இந்த இடத்துல ஓய்வுல இருந்து கொண்டிருக்கிறதால் இந்த கீழ் நோக்கிய விசையும் இங்க தொழிற்படுற மேல் நோக்கிய விசையும் சமனாக இருக்கிறது. அந்த வகையில மேல் நோக்கிய விசை F plus T, கீழ் நோக்கிய விசை mg என்று சொல்றோம். ரைட்? ஆகவே பாருங்க, F plus Tங்கிறது mgக்கு சமன். அப்ப Tங்கிறது என்னன்னு வரும்? இந்த கம்பியில இருக்கிற இழுவிசை Tங்கிறது mg minus F என்று வரும் இல்லையா? எனவே mg பாருங்க, இந்த ஃபேன் நிறை mg பருமன் 60 நியூட்டன். F இனது பருமன் என்ன? 19.2. ஆகவே 60 minus 19.2 40.8 என்று வரும். ஃபேன் ஓய்வில் இருக்கிறதால கீழ் நோக்கியத்தை மேல் நோக்கியதுக்கு சமப்படுத்துறோம். அதுல இருந்து நாம T கண்டால் 40.8 நியூட்டன் வரும். சரியா? சோ இலகுவான ஒரு கேள்வி. ஓகே, இப்ப நாம அடுத்த டாபிக்குள்ள போகலாம். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. முக்கியமான டாபிக் அது. ஏக பரிமாண உந்த காப்பு தத்துவம். தலைப்பு போடுங்க, ஏக பரிமாண உந்த காப்பு தத்துவம். உந்த காப்பு தத்துவம். ஏக பரிமாண உந்த காப்பு தத்துவம். சரி, ஏக பரிமாண உந்த காப்பு தத்துவம். ஓகே, கவனிங்க. இப்ப நான் படிக்க கொண்டிருக்கிற உந்தம் தொடர்பான விடயங்கள்ல இந்த உந்த காப்பு தத்துவம்ங்கிறது மிக மிக பிரதானமான ஒரு பகுதி. அடுத்தது இது ஒரு இலகுவான பகுதியும் கூட. அதாவது என்னென்றால், ஒரு தொகுதியை நாம எடுத்தமா இருந்தால் ஒரு தொகுதியின் மீது வெளியில இருந்து விசை தொழிற்படாத சந்தர்ப்பத்துல, ஒரு தொகுதிக்கு உதாரணமா இந்த ரெண்டு மார்க்கருக்கும் வெளியில இருந்து விசை தொழிற்படாத சந்தர்ப்பத்துல, புற விசை தொழிற்படாத சந்தர்ப்பத்துல இந்த ரெண்டு மார்க்கர்ல உந்தங்களோட அட்சர கணித கூட்டுத்தொகை, இந்த ரெண்டு மார்க்கரினதும் உந்தங்களோட கூட்டுத்தொகை இருக்குதானே, இந்த உந்தங்களோட கூட்டுத்தொகை மாறாது அப்படிங்கிறதுதான் உந்த காப்பு தத்துவம். அதாவது பாருங்க, ரெண்டு திணிவு எடுக்கிறோம். MABங்கிற ரெண்டு திணிவு. உதாரணமா M1 எடுப்போமே, M1 அதே மாதிரி M2ங்கிற ரெண்டு திணிவு எடுக்கிறோம். M1 M2ங்கிற இரண்டு திணிவுகள் எடுப்போம். இந்த M1ங்கிற திணிவு, இந்த M1 அப்படிங்கிற இந்த திணிவு உதாரணமா V1ங்கிற வேகத்தோட, இந்த திணிவு U1ங்கிற வேகத்தோட இயங்குது. அதே போல இந்த M2ங்கிற திணிவு எடுத்தமா இருந்தால் இந்த M2ங்கிற திணிவு U2ங்கிற வேகத்தோட இயங்குது. இதெல்லாம் விளைய கொள்ளணும். இது U1ங்கிற வேகத்தோடையும் இது U2ங்கிற வேகத்தோடையும் இயங்குது. இதுல இந்த U1ங்கிற வேகமானது U2ங்கிற வேகத்தை விட பெரியது. U1ங்கிற வேகம் எப்படிப்பட்டதா? U2ங்கிற வேகத்தோட பெரியது. எனவே இந்த ரெண்டு திணிவுகளும் இயங்கக்குள்ள இந்த U2வை விட U1 பெரியதா இருந்தால் நிச்சயமா என்ன நடக்கும்? ஒரு சந்தர்ப்பத்துல இந்த M1 இந்த M2வை மோதும். ஆகவே பாருங்க, ஒரு டைமுக்கு இந்த M1ம் M2வும் மோத போகும். இப்படி ரெண்டு திணிவுகளும் இயங்கிக் கொண்டிருக்கக்குள்ள ஒரு டைம்ல ரெண்டு மோதி, இது மோதினத்துக்கு பிறகு இந்த ரெண்டு திணிவுகளும் வேறொரு வேகத்தோட இயங்க ஆரம்பிக்கும். மோதினத்துக்கு பிறகு இந்த ரெண்டு திணிவு இப்படி மோதினத்துக்கு பிறகு என்ன செய்யும்? இது வேறொரு வேகத்தோட இயங்க ஆரம்பிக்கும். அப்படி இந்த ரெண்டு திணிவுகளும் இயங்குற வேகத்தை நான் V1 V2 எடுக்கிறேன். நல்லா விளைய கொள்ளுங்க. நான் இந்த உந்த காப்பு தத்துவத்தை என்ன செய்வதால் ஒரு நல்ல ஒரு அனிமேஷன் மூலமா விளங்கப்படுத்துவேன். உந்த காப்பு தத்துவத்திலிருந்து
நாம சில வகைகளை பற்றி படிப்போம். அந்த வகைகள் எல்லாத்தையும் நாம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்னா அனிமேஷன் மூலமா பார்க்கலாம். சரியான ஏன்னா இது தொடர்பா ஒரு நல்ல அனிமேஷன் ஒன்று இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாம இது தொடர்பான அனிமேஷன் வந்துட்டு பிறகு பார்ப்போம். சரியான எனவே இப்போதைக்கு நீங்க இதை கற்பனையில விளங்கிக் கொள்ளுங்க. M1 M2ங்கிற ரெண்டு திணிவுகள் இப்படி இயங்கிக் கொண்டிருக்குது. ஒரு டைமுக்கு இந்த ரெண்டு திணிவும் மோதினத்துக்கு பிறகு M1 வேகம் V1 ஆகவும் M2 வேகம் V2 ஆகவும் மாறும். மோதினத்துக்கு பிறகு வேகம் மாறலாமா இல்லையா? சோ மாறின வேகம் V1 V2. இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக பரிமாண உந்தக்காப்பு தத்துவம். ஏக பரிமாண உந்தக்காப்பு தத்துவம் என்ன சொல்லுதுன்றால் ஒரு தொகுதிக்கு புற விசை தொழிற்படாத விடத்து அந்த தொகுதியின் மொத்த ஏக பரிமாண உந்தம் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாருங்க இது மோதுகைக்கு முன்னர் இல்லையா? மோதுகைக்கு முன் இது மோதுகை, இது மோதுகை, இது மோதுகைக்கு பின்னர், இது மோதுகைக்கு பின்னர். இதுல இந்த தொகுதியில உந்தத்தெடுத்தீங்கன்றால் மோதுகைக்கு முன்னர் இருக்கிற இதுல உந்தத்தெடுத்தீங்கன்றால் உதாரணமா M1 உந்தம் என்ன? ஆரம்பத்துல M1 உந்தம் என்ன? உங்களுக்கு தெரியும் உந்தம்ங்கிறது திணிவ வேகத்தால பெருக்கிறது. எனவே M1 உந்தம் M1 into U1, M1 into U1 இதான் M1 உந்தம். அதே மாதிரி M2 உந்தம் என்ன? திணிவு M2 வேகம் U2. அப்ப M2 உந்தம் M2 into U2. இப்படி இந்த இரண்டு திணிவுகளோட மொத்த உந்தம் அதாவது ரெண்டையும் கூட்டி வாரு. இந்த உந்தம் எப்படிப்பட்டதா இருக்கும்னால் மாறிலியாக இருக்கு. அதாவது மோதுகைக்கு முன்னுக்கு இருக்கிற உந்தமும் மோதுகைக்கு பிறகு இருக்கிற உந்தம் எப்படிப்பட்டதா இருக்கும்? சமனானதா இருக்கு. அதாவது மோதுகைக்கு பிறகு பாருங்க இதுல உந்தம் என்ன? M1 திணிவு M1 வேகம் V1. அப்ப உந்தம் M1 V1. அதே மாதிரி மோதுகைக்கு பிறகு இதுல உந்தம் என்ன? திணிவு M2 வேகம் V2. அப்ப M2 V2. இப்படி மோதுகைக்கு பின்னர் இருக்கக்கூடிய இந்த உந்தமும் மோதுகைக்கு முன்னர் இருக்கக்கூடிய இந்த உந்தமும் எப்படிப்பட்டது? சமனானது அப்படிங்கிறதால் உந்தக்காப்பு தத்துவம். அதாவது மொத்த உந்தமானது மாறிலி. அதாவது ஆரம்ப உந்தமும் இறுதி உந்தமும் எப்படிப்பட்டதா இருக்குமா? சமனாக இருக்குமா? அப்ப முதலாவது எழுதி கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஏக பரிமாண உந்தக்காப்பு தத்துவத்துக்கு முதலாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. புற விசை தொழிற்படாது விடத்து, புற விசை தொழிற்படாது விடத்து, புற விசை தொழிற்படாது விடத்து தொகுதி ஒன்றின் மொத்த ஏக பரிமாண உந்தம், தொகுதி ஒன்றின் மொத்த ஏக பரிமாண உந்தம் புற விசை தொழிற்படாது விடத்து தொகுதி ஒன்றின் மொத்த ஏக பரிமாண உந்தம் மாறிலி ஆகும். ஏக பரிமாண உந்தம் மாறிலி ஆகும். மொத்த ஏக பரிமாண உந்தம் மாறிலி ஆகும். ரைட்? ஓகே. அதாவது பாருங்க M1 M2 அதாவது தொகுதி அப்படின்னு நாம என்னது சொல்றோம்னு பாத்தீங்கன்னா உதாரணமா இந்த உதாரணத்துல M1ங்கிற திணிவு M2ங்கிற திணிவு இது ரெண்டையும் சேர்த்துதான் நாம தொகுதின்னு சொல்றோம். சரியான? அப்ப இந்த தொகுதியை எடுத்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு அதாவது இந்த ரெண்டு திணிவுக்கும் வெளியில இருந்து விச தொழிற்படல் என்றால் அந்த தொகுதியில உந்தம் எப்படி இருக்குமா? மாறாத பருமனா இருக்குமா? அதாவது உதாரணமா மோதிரத்துக்கு முதல் இருக்கிற உந்தமும்
மோதினத்துக்கு பிறகு இவருக்கு இருக்கக்கூடிய மொத்த உந்தம் எப்படிதான் இருக்கும்? சமனாத்தான் இருக்கும். மாறலண்டா மீனிங் என்ன? ஆரம்பத்திலையும் சரி இறுதியிலையும் சரி எப்படிப்பட்டது? சமனான பருமன் இருக்கிறது. அதான மாறாம இருக்கிறது. ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் ஒரே பருமன் இருந்தா மாறாம இருக்குதுன்னு கருத்து. எனவே இந்த தொகுதியில இந்த ஆரம்ப உந்தமும் மோதுகைக்கு பின்னர் இருக்கிற இந்த தொகுதியில இறுதி உந்தம் எப்படிப்பட்டது? சமனானது. எனவே ஆரம்ப உந்தம் M1U1, இவர ஆரம்ப உந்தம் M2U. அப்ப இது ரெண்டையும் கூட்டி வாரது தொகுதியில உந்தம். இதுவும் பிறகு இறுதி உந்தம் M1V1 M2V2. இப்படி இந்த தொகுதியில ரெண்டையும் கூட்டி வார இறுதி உந்தம் எப்படி இருக்க போது? சமனாக இருக்கும். இதைத்தான் நாம உந்த காப்பு தத்துவம் அப்படின்னு சொல்றோம். சரியான? சோ இதை ஃபர்ஸ்ட்டுக்கு இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதுக்கு பிறகு உந்த காப்பு தத்துவத்தில நிறுவன செய்து காட்டுறேன். இது எப்படி வந்திக்குங்கிற நிறுவன செய்து காட்டுறேன். சோ அதுக்கு முதல் இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. மோதுகைக்கு முன்னர், மோதுகை, மோதுகைக்கு பின்னர். இதை அப்படியே நோட் பண்ணி கொள்ளுங்க. வேகமா நோட் பண்ணுங்க. சில டவுட்லாம் இப்ப கேட்கறீங்க. இந்த உந்த காப்பு தத்துவம் சம்பந்தமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இதை நிறுவனம் செய்து காட்டின உடனே உங்களுக்கு தெளிவாகும். இன்ஷா அல்லாஹ். சில பேர் சில சந்தேகங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் இதை நிறுவனம் செய்ததுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அந்த சொன்ன தியரி என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாகும். வேகமா நோட் பண்ணுங்க. ஓகே, கவனிங்க. இப்ப நாம இந்த உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்த போறோம். உந்த காப்பு தத்துவத்துக்கான நிறுவலை பார்க்க போறோம். ரைட் ரைட். இப்ப இந்த M1 M2ங்கிற ரெண்டு திணிவுகள் U1 U2ங்கிற வேகத்தோட இயங்கிக் கொண்டு இருக்குது. இதுல U1ங்கிற வேகம் U2ங்கிற வேகத்தோட பெரியதா இருக்கிறதால இந்த M1 M2 போய் மோதுதுன்னு சொல்லுங்க. ரைட், இங்க மோதுகை நடக்குது. உண்மையிலேயே இரண்டு திணிவுகள் மோதினால் நிச்சயமா அந்த திணிவுகளுக்கு இடையில விசை தொழிற்படும் இல்லையா? நான் இந்த ஒயிட் போர்ட்ல அடிக்கிறேன்னால் நான் ஒயிட் போர்டுக்கு ஒரு விசையை வழங்குறேன், ஒயிட் போர்ட் எந்த கைக்கு ஒரு விசையை வழங்கும். அப்படித்தானே? எனவே நிச்சயமா இரண்டு திணிவுகள் மோதக்குள்ள அந்த ரெண்டு திணிவுகளுக்கும் இடையில விசை தொழிற்படும். அதுவும் எப்படிப்பட்ட விசையா இருக்கும்? இதை பத்தி நாம நியூட்டன் இயக்க விதிகள்ல படிச்சிருக்கிறோம். அந்த விசைகள் சமனும் எதிருமான விசைகளாக இருக்கும்.
இல்லையா? அந்த விசை எப்படிப்பட்டது? சமனும் எதிர்மானும். M1 M2 மோதுகின்றால் அல்லது தொட்டு கொண்டிருக்கிறார், தொடுகின்ற அந்த சந்தர்ப்பத்துல தொழிற்படுற விசை எப்படிப்பட்டது? சமனும் எதிர்மானும். அதாவது உதாரணமா இந்த M1ங்கிற திணிவு இந்த M2ங்கிற திணிவுக்கு வழங்குற விசை எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, M1 M2 இருக்கிற இந்த M1ங்கிற திணிவு M2ங்கிற திணிவுக்கு வழங்குற விசை உதாரணமா வலப்பக்கமாக 6 இருந்தால் M1 M2க்கு வழங்குற விசை வலப்பக்கம் 6 என்றால் இந்த M2 M1க்கு வழங்குற விசை இடப்பக்கமாக 6 என்று வரும். இப்படி இரண்டு திணிவுகள் மோதும் போது அங்க தொழிற்படுற விசை சமனும் எதிருமான விசையா இருக்கும். சரியானே? ஒன்று M1 மீது தொழிற்படுற விசையா இருக்கும், அடுத்தது M2 மீது தொழிற்படுற விசையா இருக்கும். சரியானே? இதுல பாருங்க, இந்த ரெண்டு விசைகளையும் இப்ப நம்ம யோசிப்போமா இருந்தா, அதாவது நான் இந்த M1ஐயும் M2ஐயும் சேர்த்து யோசிப்பனா இருந்தால், M1ஐயும் M2ஐயும் சேர்த்து யோசிப்பனா இருந்தால் சொல்லுங்க, இந்த ரெண்டு திணிவையும் சேர்த்து யோசிக்கக்குள்ள, மொத்தமா யோசிக்கக்குள்ள இந்த தொகுதியின் மீது தொழிற்பட்ட விசை என்ன? இந்த தொகுதியை மொத்தமா எடுத்து யோசித்தால் இந்த தொகுதியின் மீது தொழிற்பட்ட விசை என்ன வரும்? யாராச்சும் நம்ம நியூட்டன் இயக்க விதியில இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. இந்த தொகுதியை மொத்தமா யோசித்தீங்கன்னா இந்த தொகுதியின் மீது தொழிற்படுற விசை என்ன வரும்? யாரும் விடைய எதிர்பார்க்கிறது? எஸ். ஓகே, தொடர்ச்சியா வந்துட்டே இருக்குது விடைகள். எஸ். என்ன விட வரும்? 0 வரும். ஏன் 0 வரும்? ஏண்டா M1க்கு தொழிற்படுற விசை இடப்பக்கம் R, M2க்கு தொழிற்படுற விசை வலப்பக்கம் R. அப்ப ரெண்டு திணிவையும் சேர்த்து யோசிக்கக்குள்ள இந்த விசையை என்ன செய்யும்? சமப்படுத்திடும். ரெண்டு திணிவையும் ஒரே சேர்த்து யோசித்தீங்கன்னா இந்த விசைகள் ஒன்றே ஒன்று என்ன செய்யுது? சமப்படுத்திடும். அப்ப இந்த தொகுதிக்கு விசை தொழிற்படல் என்று சொல்லலாம். விளங்குதா? ஏன்னா இந்த விசை சமப்படும். ஆனால் M1ங்கிற திணிவை தனியா எடுத்து யோசித்தீங்கன்றால், M1ங்கிற திணிவை தனியா எடுத்தீங்கன்னா M1க்கு இப்படி ஒரு விசை தொழிற்படும். M2வை தனியா எடுத்து யோசிப்பீங்களா இருந்தால் M2க்கு இப்படிங்கிற விசை தொழிற்படும். ரெண்டையும் சேர்த்து யோசித்தீங்கன்றால், இப்படி மொத்தமா யோசித்தீங்கன்றால் இந்த விசை சமப்படுத்துறதுக்கான அங்க விசை இருக்காது. விளங்குதா? ஆகவே சொல்லுங்க, இரண்டு திணிவுகள் மோதும் போது அங்க புற விசை தொழிற்படுமா? அங்க அந்த தொகுதிக்கு புற விசை தொழிற்படுமா? தொகுதிக்கு என்ன செய்யாது? புற விசை தொழிற்படாது. விளங்கிட்டா? ரெண்டு திணிவுகள் மோதும் போது அந்த ரெண்டு திணிவையும் சேர்த்து நீங்க யோசித்தால் அங்க புற விசை வராது. அதாவது இந்த விசை சமப்படுத்துறதால புற விசை வராது. ஆனால் தனித்தனியா யோசித்தீங்கன்றால் அங்க புற விசை வரும். அதாவது M1க்கு இப்படி ஒரு விசை வரும், M2க்கு இப்படி ஒரு விசை வரும். ரெண்டையும் சேர்த்து யோசிக்கும் அங்க என்ன செய்யாது? விசை வராது. இதைத்தான் நாம ஆரம்பத்துல நியூட்டன் இயக்க விதிகளை உதாரணம் சொல்லியிருக்கோம். ஒரு குடும்பத்தை வச்சு உதாரணம் சொல்லுவேன். வெளியில இருந்து பார்த்தா அந்த குடும்பம் நல்ல ஒத்துமையா இருக்கு. பாத்தீங்கன்னா இப்படி ஒரு குடும்பமாண்டி யோசிக்கிற மாதிரி ஒரு குடும்பமா இருக்கு. காக்காமாருக்குள்ள அவ்வளவு ஒத்துமை, தம்பிமாருக்குள்ள அவ்வளவு ஒத்துமை, அப்படி எல்லாருமே ஒத்துமையா இருப்பாங்க. தனியா கூப்பிட்டு, சரி காக்காமாரு தம்பிமாரு விடுவே, அவனுக்கு கொஞ்சம் ஒத்துமையா தான் இருப்பானு, தங்கச்சிமாரு ராத்தாமாரு இருப்போம். அவங்கள தனியா கூப்பிட்டு விசாரிச்ச மாதிரி இருந்தா எல்லா பலாயும் வெளியில வரும். அப்படித்தானே? அப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கக்குள்ள அங்க இருக்கிற பிரச்சனை விளங்காது, ஒன்றை ஒன்று மறைச்சிடும். தனியா கலட்டி எடுத்து கூப்பிட்டமா இருந்தா பிரச்சனை வெளியில வர ஆரம்பிக்கும். அப்படித்தான். சரியான? எனவே குடும்பமா இருக்கக்குள்ள அங்க விசை வராது, தொகுதியா இருக்கக்குள்ள அங்க விசை என்ன செய்யாது? புற விசை இருக்காது. ஏன்னா ஒன்றை ஒன்று சமப்படுது பார்க்க அந்த வகையா இருக்கு, ஒத்துமையா இருப்பாங்க. தனியா கலட்டி எடுத்தோம்னா அங்க என்ன வரும்? விசை பிரச்சனை விளங்க ஆரம்பிக்கும். சரியான? அப்ப தொகுதியை பொறுத்த வரையில விசை தொழிற்படல, தனித்தனி திணிவை பொறுத்த வரையில விசை தொழிற்படும். நாம உண்ட காப்பு தத்துவத்தை யாருக்கு பயன்படுத்துறோம்? தனித்தனி திணிவுக்கு பயன்படுத்துறோமா, தொகுதிக்கு பயன்படுத்துறோமா? நாம தொகுதிக்கு பயன்படுத்துறோம். ஆகவே தொகுதிக்கு புற விசை தொழிற்படல் என்றால் தொகுதிக்கு உண்ட காப்பு தத்துவம் பொருந்தும். விளங்குதா? எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. தொகுதிக்கு புற விசை தொழிற்படாததால தொகுதிக்கு உண்ட காப்பு தத்துவம் பொருந்தும். ஆனால் தனித்தனி திணிவுக்கு உண்ட காப்பு தத்துவம் என்ன செய்யாது? பொருந்தாது. ஏன் பொருந்தாது என்றால் இந்த திணிவுக்கு விசை தொழிற்படும்,
அப்ப இந்த திணிவுக்கு வெளியிலிருந்து ஒரு விசை தொழிற்படுறதால இந்த திணிவுக்கு மாத்திரம் உந்த காப்பு தத்துவம் பொருந்தாது. இந்த திணிவுக்கு மாத்திரம் உந்த காப்பு தத்துவம் பொருந்தாது. சரியான? எனவே இப்பயும் உங்களுக்கு இது விளங்க இல்லையா? நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நாம தெளிவாக்குறதுக்கான உதாரணங்களை பார்ப்போம். சரியான? கூற்று கேள்விகளை பார்க்க போறோம். சோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அப்ப நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். M1க்கு விசை இப்படி தொழிற்படும், M2க்கு இப்படி விசை தொழிற்படும். இப்ப M1 எடுப்போம். M1 எடுப்போம். M1ங்கிற திணிவு எடுத்தீங்கன்னா M1ங்கிற திணிவு எடுப்போம். M1 திணிவிற்கு நான் இப்ப M1 திணிவிற்கு விசை சமன் உந்த மாற்று வீதம்ங்கிற சமன்பாடை பயன்படுத்த போறேன். M1ங்கிற திணிவுக்கு நான் என்ன செய்ய போறேன்? விசை சமன் உந்த மாற்று வீதம்ங்கிற சமன்பாடை பயன்படுத்த போறேன். சொல்லுங்க, M1 திணிவுக்கு ஆரம்பத்துல வேகம் என்ன? U1. M1 திணிவுக்கு இறுதியா இருக்கிற வேகம் என்ன? V1. நிச்சயமா M1ங்கிற திணிவுல என்ன ஏற்பட்டிருக்கு? உந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்ப சொல்லுங்க, M1ங்கிற திணிவுல ஏற்பட்ட உந்த மாற்றம் என்ன? இறுதி உந்தம் M1 V1. M1ங்கிற திணிவுட இறுதி உந்தம். M1ங்கிற திணிவுட ஆரம்ப உந்தம் என்ன? M1 U1. அப்ப இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம். சரியா? இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம். ரைட். இப்ப M1ங்கிற திணிவுட இந்த உந்த மாற்றத்துக்கு எடுத்த நேரம் உங்களுக்கு தெரியும். இந்த உந்தம் ஏன் மாறினிக்கு? M1ங்கிற திணிவுக்கு உந்தம் ஏன் மாறினிக்கு? இந்த M1 M2வோட மோதிர தாரம். சோ மோதுகைக்கு எடுத்த நேரத்தை T எடுக்கிறது. மோதுகைக்கு எடுத்த நேரத்தை நான் என்ன எடுக்க போறேன்? T எடுக்க போறேன். ஆகவே இந்த உந்த மாற்றத்துக்கு எடுத்த நேரம் என்ன? T. மோதிரத்துக்கு முன்னர் M1 U1, மோதுகைக்கு பின்னர் M1 V1 என்றால் உந்த மாற்றத்துக்கு எடுத்த நேரம் T. அப்ப இப்படி எழுதலாம். ஆகவே பாருங்க, இந்த M1ங்கிற திணிவுக்கு உந்த மாற்றத்தை எழுதிட்டோம். அந்த உந்த மாற்றத்துக்கு எடுத்த நேரத்தையும் எழுதிட்டோம். இந்த உந்த மாற்று வீதம் தான் என்னன்னு சொன்னோம்? விசை என்று சொன்னோம். இப்ப சொல்லுங்க, M1க்கு தொழிற்பட்ட விசை என்ன? M1க்கு தொழிற்பட்ட விசையை நாம R என்று எடுத்திருக்கிறோம் இல்லையா? அப்ப M1 மீது தொழிற்பட்ட விசை இடப்பக்கமாக R. M1க்கு தொழிற்பட்ட விசை எப்படி இருக்குது? உண்மையா இடப்பக்கம் R ஆக இருக்குது. ரைட். இப்ப பாருங்க, M1க்கு தொழிற்பட்ட விசை இடப்பக்கம் R. ஆனால் இந்த உந்தத்துக்குரிய திசை எப்படி இருக்குது? வலப்பக்கம் இருக்குது. எல்லாம் பாருங்க, இது இடப்பக்கம் இருக்குது. ஆனா உந்தத்துக்குரிய திசை எப்படி இருக்குது? வலப்பக்கம் இருக்குது. எனவே நான் திசையை மாற்ற போறேன். அதாவது இது இடப்பக்கம் இருக்கிறதால இந்த உந்தத்திட திசைகளையும் இடப்பக்கமா மாற்ற போறேன். சரி, இடப்பக்கம் மாத்தினா என்ன நடக்கும்? ஒரு காவிர திசையை மாத்தினா என்ன நடக்கும்னு படிச்சிருக்கிறேன். காவிர திசையை மாத்தினா அதுல குணகம் மாறும். சோ பாருங்க, முதல் இந்த T பெருக்கிறேன், R into T இடப்பக்கம். இப்ப இதுல திசையை மாத்துறேன். இது வலப்பக்கம் தான் இருக்குது, அதை இடப்பக்கம் மாத்துறேன். அல்லது மாறி இப்படி செய்வோமே, இது ரெண்டு வலப்பக்கம் இருக்குது. சோ நான் இதையும் வலப்பக்கமா மாத்துறேன். இதை எப்படி வலப்பக்கமா மாத்தலாம்? இதை வலப்பக்கமா மாத்தினால் இது மைனஸ்ல வரும் இல்லையா? மைனஸ் RT வரும். இடப்பக்கம் பிளஸ் R, வலப்பக்கம் மைனஸ் RT. இதான் என்னதுக்கு சமம்? M1 V1 மைனஸ் M1 U1. ரைட். இப்படி இருக்கு. இதுல திசையை மாத்திட்டேன்னா ரைட். இப்ப பாருங்க, வலப்பக்கம் மைனஸ் RT. இப்ப இந்த மைனஸ் அங்கால கொண்டு போனா என்ன வரும்? RT சமன் வலப்பக்கம் RT சமன் இந்த மைனஸ் அங்கால போனால் மைனஸ் M1 V1. இந்த மைனஸ் அங்கால போனால் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் M1 U1. இப்படி வருமா இல்லையா? இப்படி RTக்கு ஒரு சமன்பாடு எடுத்து இப்ப நாம எப்படி M1 திணிவுக்கு சமன்பாடை பயன்படுத்தினோமோ அதே மாதிரி M2 திணிவுக்கு பயன்படுத்தணும். M2 திணிவிற்கு F சமன் டெல்டா P இன்டு டெல்டா Tங்கிற சமன்பாடை பயன்படுத்து. சொல்லுங்க, M2ங்கிற திணிவுக்கு தொழிற்படுற விசை எப்படி இருக்குது? M2க்கு விசை வலப்பக்கம் இருக்கு. அப்ப வலப்பக்கம் R. M2 மீது தொழிற்படுற உந்த மாற்றம். சொல்லுங்க, M2ட இறுதி உந்தம் என்ன? திணிவு M2, வேகம் V. சோ M2 V வலப்பக்கம். M2ட ஆரம்ப உந்தம் என்ன? M2 U2 மைனஸ் ஆரம்ப உந்தம். M2ட இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம். உந்த மாற்றத்தை எடுத்து உந்த மாற்றத்துக்கு எடுத்த நேரம் என்ன? T.
கீழுக்கு டி. இப்ப இந்த ஆர டி ஆல பெருக்கிறோம். சோ ஆர் டி சமன் m2v2 மைனஸ் m2u2 இல்லையா? இப்ப பாருங்க, இந்த ஆறும் இந்த ஆறும் சமனான பருமன்னு தெரியும். இப்ப நம்ம கண்டுட்டோம் வலப்பக்கம் RTங்கிறது என்னதுக்கு சமன்? m2v2 மைனஸ் m2u2 க்கு சமன். m1 திணிவுக்கு நாம பயன்படுத்தும் போது RT எடுத்திருக்கிறோம். இங்க RT என்னதுக்கு சமன்? மைனஸ் m1v1 பிளஸ் m1u1 க்கு சமன். எனவே நான் இந்த RT-யையும் இந்த RT-யையும் சமப்படுத்துறேன். RT-யையும் சமப்படுத்த போறோம். சொல்லுங்க, இங்க RT என்ன? மைனஸ் m1v1 பிளஸ் m1u1. இங்க RT என்ன? m2v2 மைனஸ் m2u2 இல்லையா? இப்ப மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாத்த போறேன். மைனஸ் எல்லாம் எப்படி பிளஸ்ஸா மாத்தலாம்? இதை இந்த பக்கம் கொண்டு வந்தால் இங்க m1u1 இந்த மைனஸ் இங்கால வந்தால் பிளஸ் m2u2, இந்த மைனஸ் m1v1 இது அங்கால கொண்டு போனால் பிளஸ் m1v1, அதோட சேர்த்து m2 பிளஸ் m2v2 இருக்கு. இப்ப பாருங்க, m1u1 பிளஸ் m2u2 அப்படிங்கிறது m1v1 பிளஸ் m2v2 க்கு சமனா இருக்கு. இப்ப சொல்லுங்க, m1u1 பிளஸ் m2u2 இது ரெண்டோட கூட்டுத்தொகை யாரு? இதைத்தான் நாம ஆரம்ப உந்தம்னு சொன்னோம். m1v1 பிளஸ் m2v2 இதைத்தான் நாம என்ன சொன்னோம்? இறுதி உந்தம்னு சொல்றோம். எனவே ஆரம்ப உந்தமும் இறுதி உந்தமும் எப்படி வருவது? சமனாக வரும். விளங்குதா? இதைத்தான் நாம உந்த காப்பு தத்துவம் சொல்றோம். எனவே உந்த காப்பு தத்துவத்துக்கான நிறுவல் எடுத்தீங்களா இருந்தால் என்ன செய்யறோம்? இந்த ரெண்டு திணிவுக்கும் தனித்தனியா உந்த மாற்று வீதம் விசை அப்படிங்கிற சமன்பாடை பயன்படுத்தி RTA ரெண்டையும் சமப்படுத்தும் போது உந்த காப்பு தத்துவத்துக்குரிய சமன்பாடு வரக்கூடியதாக இருக்குது. ரைட்? ஓகே. இப்ப நீங்க நிறுவல் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே நிறுவலுங்கிறது கீழே நிறுவல் போட்டு இது எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணி கொள்ளுங்க. நிறுவல் போட்டு இது எல்லாத்தையும் அப்படியே தெளிவா நோட் பண்ணி கொள்ளுங்க. சந்தேகம்னா கேட்டுக்கொள்ளலாம். நிறுவல் போட்டு இது அப்படியே நோட் பண்ணுங்க. m1க்கும் m2க்கும் தனித்தனியா உந்த மாற்று வீதத்தை பாவிக்கிறோம். அதாவது m1ல ஏற்பட்ட உந்த மாற்றத்தை போடணும், m2ல ஏற்பட்ட உந்த மாற்றத்தை போடணும். போட்டுதான் இந்த நிறுவலை செய்து காட்டும். வேகமா செய்யுங்க.
சரியா? ஓகே, கவனிங்க. சோ நாம உந்தக்காப்பு தத்துவத்துக்கான இந்த நிறுவனம் எடுத்த மாதிரி இருந்தால் உண்மையிலேயே தனித்தனி திணிவுகளை பார்க்கும்போது அந்த தனித்தனி திணிவுகளுக்கு உந்த மாற்றம் இருக்கத்தான் செய்யுது இல்லையா? தனித்தனி திணிவுகளுக்கு உந்த மாற்றம் இருக்கத்தான் செய்து, ஆனால் தொகுதிக்கு நாம பார்க்கும்போது தொகுதிட ஆரம்பமும் இறுதி உந்தமும் எப்படி வந்து சேருது? சமனாக வந்து சேருது. சரி, இந்த உந்தக்காப்பு தத்துவம் வலிதாகினத்துக்கான பிரதான காரணம் என்ன? அதாவது உந்தக்காப்பு தத்துவம் உண்மையாக மாறியதற்கான பிரதான காரணம் என்ன? இந்த தொகுதிக்கு வெளியிலிருந்து என்ன செய்யப்படல? விசை தொழிற்படல. அதாவது பாருங்க, இங்க தொழிற்பட்ட இந்த ஆறுங்கிற விசை இந்த தொகுதிக்கு உள்ள தொழிற்பட்ட விசை இல்லையா? அதாவது ரெண்டு திணிவுக்கும் இடையில தொழிற்பட்ட விசை. அப்படி இந்த தொகுதிக்கு உள்ள தொழிற்பட்ட இந்த விசையும் எப்படிப்பட்ட விசையா இருக்குது? சமனும் எதிருமான விசையாக இருந்ததாலதான் இந்த உந்த காப்பு தத்துவம் சமனாக வந்து உண்மையாக வந்து சேருது. அதாவது இந்த ஆர்டியையும் இந்த ஆர்டியையும் நாம சமப்படுத்தினத்தாலதான இந்த சமன்பாடு வந்துச்சு. எனவே நாம என்ன சொல்றோம்? இந்த உந்த காப்பு தத்துவம் உண்மையாகிறதுக்கு பின்னுக்கு இருக்கிற பிரதான காரணம் தொகுதிக்கு வெளியில இருந்து விசை தொழிற்படல, தொகுதிக்கு உள்ள தொழிற்பட்ட விசையும் சமனும் எதிருமான விசையாக அமைஞ்சது. இதனால உந்த காப்பு தத்துவம் உண்மையானதாக மாற்றம் அடையுது, வலிதாக மாறுது. சரியானே? ஓகே, இப்ப நாம இந்த உந்த காப்பு தத்துவத்தை பிரயோகித்து எப்படி கேள்விகள் செய்த அப்படிங்கிற விடயத்தை பார்ப்போம். சோ முதலாவது ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. மறந்துடக்கூடாது, உந்தம்ங்கிறது ஒரு திசையை கொண்ட ஒரு காவி கணியம். சரியான? அவ கேள்வி எழுதி கொள்ளுங்க. நியூமன் சாக்கல் உங்கள்ட்ட நான் சொல்லல, நீங்க தனியா எல்லாருமே ஒன்றா இருந்து பாக்குறீங்க இல்லையா? சோ நியூமன் சாக்கல் உங்களுக்கு தனியா நான் செய்யறேன். இந்த கிளாஸ் முடிய கொஞ்சம் டைம் தரேன். உங்களுக்கு ஏதும் சந்தேகம், இன்றைய கிளாஸ்ல உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தா நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, அதை கேட்டுக்கொள்ளுங்க. சரியான? ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் சேர்ந்திருந்து பாக்குறதால உங்களுக்கு அந்த கிளாஸ் எனக்கு டவுட் கேட்டுக்க ஏதாவது சூழல் இருக்கும். எனவே இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிற்பாடு 1:30 பிறகு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு ஒரு டைம் தரேன். உங்களோட டவுட்டுகள் ஏதும் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட்? ஓகே, கேள்வி எழுதி கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு ரெண்டு கிலோகிராம் 1 கிலோகிராம் திணிவுகள் 1 கிலோகிராம் திணிவுகள் ஆறு மீட்டர் பெர் செகண்ட் 4 மீட்டர் பெர் செகண்ட் 6 மீட்டர் பெர் செகண்ட் 4 மீட்டர் பெர் செகண்ட் வேகங்களுடன் இயங்கி 6 மீட்டர் பெர் செகண்ட் 4 மீட்டர் பெர் செகண்ட் வேகங்களுடன் இயங்கி ஒன்றோடு ஒன்று மோதுகையுற்ற பின்னர் வேறுபட்ட வேகங்களுடன் இயங்குவதை
உரு 2 காட்டுகின்றது. உரு 2 காட்டுகின்றது. உரு 2 காட்டுகின்றது. வியின் பருமன் யார்? வியின் பருமன் யார்? சின்னொரு கேள்வி. வேகமா அப்படியே அனுப்புங்க. ஓகே, சோ நிறைய பேர் சரியான விடை அனுப்பிட்டு இருக்கிறீங்க. காணிங்க, உங்களுக்கு தெரியும் ஒரு தொகுதிக்கு புற விச தொழிற்படல் என்றால் அந்த தொகுதியில ஆரம்ப உந்தமும் அந்த தொகுதியில இறுதி உந்தமும் சமனாக இருக்கு இல்லையா? சோ உந்த காப்பு தத்துவத்தின்படி தொகுதியின் ஏக பரிமாண ஆரம்ப உந்தம் இறுதி உந்தத்துக்கு சமம். எனவே ஆரம்ப உந்தம் என்ன? இவர உந்தம் என்ன? திணிவு 2 கிலோகிராம், வேகம் 6. சோ 2 தர 6. அதே மாதிரி இந்த 1 கிலோகிராம் ஆரம்ப உந்தம் என்ன? திணிவு 1 கிலோகிராம், வேகம் 4. 1 தர 4. இதான் ஆரம்ப உந்தம். அடுத்தது இறுதி உந்தம். இவர இறுதி உந்தம் என்ன? திணிவு 2 கிலோகிராம், வேகம் 4. சோ 2 தர 4. இவர இறுதி உந்தம் என்ன? 1 கிலோகிராம், திணிவு 1 கிலோகிராம், வேகம் v. 1 தர v. ஆரம்ப உந்தத்தையும் இறுதி உந்தத்தையும் சமப்படுத்தினால் 2 தர 6 12. 12ஓட 4 கூட்டினால் 16. இதுல பாத்தீங்கன்னா 2 தர 4 8. 1 தர v தான் இல்லையா? சோ இதுல இருந்து v7 என்ன வரும்? 8 மீட்டர்/செகண்ட். இலகுவான ஒரு கேள்வி. ஆரம்ப உந்தம் தொகுதியில இறுதி உந்தத்துக்கு சமப்படுத்தினா விட வரும். ரைட். அடுத்த கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி பின்வரும் சந்தர்ப்பங்களில், வேகமா நோட் பண்ணுங்க, பின்வரும் சந்தர்ப்பங்களில் வியின் பருமனை காண்க. பின்வரும் சந்தர்ப்பங்களில் பின்வரும் சந்தர்ப்பங்களில் வியின் பருமனை காண்க.
இந்த 3 கேள்விகளுக்கும் விடையிடுங்க. இது மோதுகைக்கு முன்னர் இருக்கிற சந்தர்ப்பம், இது மோதுகைக்கு பின்னர் இருக்கிற சந்தர்ப்பம். முதல் 2 கேள்வியிலையும் நான் வீட திசையை தந்திருக்கிறேன். 3வது கேள்வியில நான் வீட திசையை தரல. சரியான? சோ உந்த காப்பு தத்துவத்தை பொறுத்தவரையில நீங்க எப்பொழுதுமே உந்தம்ங்கிறது காவி கணியம் அப்படிங்கிறதால திசைகளை கருத்தில் கொண்டுதான் அதை கூட்டணும். ரைட்? திசைகளை கருத்தில் கொள்ளணும். ஐந்து கிலோகிராம் 2 கிலோகிராமா? இது 6 மீட்டர் பெர் செகண்ட், 3 மீட்டர் பெர் செகண்ட், இது 8 மீட்டர் பெர் செகண்ட். அதே போல இது 4 கிலோகிராம் 6 கிலோகிராம், 5 மீட்டர் பெர் செகண்ட், 3 மீட்டர் பெர் செகண்ட், 2 மீட்டர் பெர் செகண்ட். இது திசை மாறி வரும். அதே மாதிரி இது 3 கிலோகிராம் 8 கிலோகிராம், இது 7 மீட்டர் பெர் செகண்ட், இது 2 மீட்டர் பெர் செகண்ட், இது 1 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, நிறைய மாணவர்கள் சரியான விடைகள் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, கவனிங்க. முதலாவது கேள்விக்கு வருவோம். சோ முதலாவது கேள்வி எடுத்தீங்கன்னா, இந்த தொகுதியில ஆரம்ப உந்தத்தையும் நாம இறுதி உந்தத்தையும் சமப்படுத்துறோம் இல்லையா? புறவிச தொழிற்படுவது எடுத்துக்கொள்றோம். எனவே ஆரம்ப உந்தம் தொகுதியில இறுதி உந்தத்துக்கு சமன். எனவே பாருங்க, 5 தர 6 பிளஸ் 2 தர 3 ரெண்டுமே ஒரே திசை. 5 தர 6 பிளஸ் 2 தர 3ங்கிற மொத்த உந்தம் இறுதி உந்தம் 5 தர v 2 தர 8க்கு சமன். சோ இதை சமப்படுத்தி நீங்க v ஐ கண்டீங்களா இருந்தால் v இனது பருமன் 4 மீட்டர் பெர் செகண்ட் வரும். சரியான? சோ இது எல்லாருமே செய்திருப்பீங்கன்னு நம்புறேன். முதலாவது கேள்வி இலகுவான கேள்வி. சோ இப்ப நாம இரண்டாவது கேள்விக்கு போறோம். இரண்டாவது கேள்வி பாருங்க, 4 கிலோகிராம் 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோடையும் 6 கிலோகிராம் 3 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோடையும் இயங்கும். சோ உங்களுக்கு தெரியும் ஆரம்ப உந்தம் இறுதி உந்தத்துக்கு சமம். எனவே ஆரம்ப உந்தத்தை எழுத போறேன், நல்லா அவதானிச்சுக் கொள்ளுங்க. 4 கிலோகிராம் 5 மீட்டர் பெர் செகண்ட். சோ 4 தர 5 வலப்பக்கம் இருக்குது. அடுத்தது 6 கிலோகிராம் 3 மீட்டர் பெர் செகண்ட். 6 தர 3 இதுவும் வலப்பக்கம் இருக்குது. இது இறுதி உந்தம் 4 கிலோகிராம் 2 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப 4 தர 2
இறுதி உந்தம் 4 தர 2. இது இடப்பக்கம் இருக்குது, நான் இடப்பக்கம் போடுறேன். சரியான இடப்பக்கம் போடுறேன். இது 6 கிலோகிராம் வலப்பக்கம் இருக்குது. அப்ப 6 தர b வலப்பக்கம் போடுறேன். ரைட். இதுல பாருங்க, நம்ம காவி உண்ட கூட்டணுமா இருந்தால் அல்லது கழிக்கணுமா இருந்தால் எப்பயுமே அந்த காவி ஒரே திசையில இருக்கணும். எனவே இது இடப்பக்கம் இருக்கிறதால நான் இதை வலப்பக்கம் மாற்ற போறேன். சோ 4 தர 5 20 பிளஸ் 3 தர 6 18 2 தர 4 8 இடப்பக்கம் இருக்குது, அதை வலப்பக்கம் மாற்றினால் -8 பிளஸ் 6b இப்படி வரும். இப்ப பாருங்க, இதுல இருந்து 6b சமன் 20 18 கூட்டினால் என்ன வரும்? 38 வரும். இந்த -8 இங்கால வந்தால் +8 கூட்டினால் 46 வரும். எனவே 6b சமன் 46. சோ b சமன் 7.67 மீட்டர் பெர் செகண்ட் வரும். சரியா? 7.67 மீட்டர் பெர் செகண்ட் வரும். விளங்குதா? அப்ப என்ன நாம செய்திருக்கிறோம்னா, இங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்ல. இது இடப்பக்கம் இருக்குது, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இடப்பக்கத்தை இடப்பக்கமாவே போட்டு காட்டுறேன். காட்டினதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், காவிகளை நாம கூட்டுறையோ கழிக்கிறோம், அது ஒரே திசைக்கு வரணும். அப்ப ஒரே திசைக்கு வரணுங்கிறதால இடப்பக்கத்தை வலப்பக்கத்துக்கு மாத்துறேன். எனவே மைனஸ் வரும், -8 வரும். பிறகு 6b சமப்படுத்தக்குள்ள இந்த -8 இங்கால வரத்தால +8 போகும். அவ +8 +18 +20 மூணு கூட்டுப்பட்டா 46. சோ b சமன் 7.67 வரும். சரியான? இதான் இரண்டாவது கேள்விக்கான விடை. இப்ப மூணாவது கேள்விக்கு வருவோம். மூணாவது கேள்வியும் பாருங்க, ஆரம்ப உந்தம் இறுதி உந்தத்துக்கு சமன். மூணாவது கேள்வி 3 தர 7 பிளஸ் 8 தர 2. நல்லா விலகிக் கொள்ளுங்க. இங்கே இதுல வேகம் இடப்பக்கம் இருக்குது இல்லையா? இது வலப்பக்கம், 8 தர 2 இடப்பக்கம் இருக்குது. இதுதான் ஆரம்ப உந்தம். இறுதி உந்தத்துக்கு சமப்படுத்துவோம். இது 3 கிலோகிராம். இதுல வேகம் என்ன திசைன்னே தெரியாது. சோ 3 வீண்டு சும்மா போட்டு வைப்போம். நான் 3 வீண்டு பிளஸ்ல போட்டு வச்சுட்டேன்னா நான் மறைமுகமா இந்த திசைன்னு எடுத்திருக்கிறேன்னு கருத்து இல்லையா? எனவே அப்படியே இருக்கட்டும். 3v சரி, நான் இந்த திசைன்னு எடுத்துக்கொள்றேன், வலப்பக்கம் எடுத்துக்கொள்றேன். ரைட், 3 வீண்டு எடுக்கிறேன். இது 8 கிலோகிராம் 1 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப 8 தர 1 இது வலப்பக்கம். சரியா? ஓகே. உண்மையிலே v என்ன திசைன்னு தெரியா, நான் வலப்பக்கம் எடுத்து செய்யறேன், வலப்பக்கம் எடுத்து செய்ய போறேன். சோ பாருங்க, 3 தர 7 21 வலப்பக்கம், 8 தர 2 16. ஆனால் அது இடப்பக்கம் இருக்கு. இடப்பக்கத்தை வலப்பக்கத்துக்கு மாத்தினால் -16 மாறும். இது 3v, 8 தர 1 8 இப்படி வரும். என்ன செஞ்சிருக்கிறேன்? இடப்பக்கத்தை வலப்பக்கத்துக்கு மாத்தினேன், அவ்வளவுதான் நான் செய்தவில்லை. இது அதால இது மைனஸ் வருது. இதை நான் வலப்பக்கம் எடுத்து கேள்வியை செய்யறேன், அவ்வளவுதான். விய வலப்பக்கம் எடுத்து கேள்வியை செஞ்சுட்டு போறேன். சோ பாருங்க, 21 16, 21ல இருந்து 16 கழிச்ச மாதிரி என்ன வரும்? 5 வரும் இல்லையா? 5. இது 3v, இது 8. இப்ப பாருங்க, 3v சமன் இந்த 8 இங்க கழிப்பட்டால் என்னன்னு வரும்? 8 மைனஸ் -8, 5 -8 -3 வரும். எனவே பாருங்க, 3v சமன் -3 வருவது. அப்ப v சமன் என்னன்னு வரும்? -1 வரும். சோ v சமன் -1 மீட்டர் பெர் செகண்ட். உங்களுக்கு தெரியும், நான் இந்த கேள்வியில இந்த v எப்படி எடுத்து செய்தேன்? வலப்பக்கம் எடுத்து செய்துட்டு வந்தேன். எனக்கு விட எண்ணத்துல வந்திருக்குது, மைனஸ்ல வந்திருக்குது. ஆகவே நான் என்ன முடிவுக்கு வரலாம் என்றால், இது வலப்பக்கமாக -1ங்கிறதால இந்த 3 கிலோகிராம் வேகம் இடப்பக்கமாக +1 மீட்டர் பெர் செகண்ட் இருந்திருக்கும் முடிவுக்கு வரலாம். அப்ப இந்த 3 கிலோகிராம் வேகம் என்ன? இடப்பக்கமாக 1 மீட்டர் பெர் செகண்ட். விளங்குதா? நீங்க பெரிய ஒண்ணு அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வலப்பக்கம் எடுத்து செஞ்சுட்டு வாரீங்க, உங்களுக்கு விட மைனஸ்ல வந்தீங்கன்னா நீங்க கடைசியில முடிவுக்கு வரலாம். நம்ம வலப்பக்கம் எடுத்தோம், விட மைனஸ்ல வரத்தால இடப்பக்கம் +1 மீட்டர் பெர் செகண்ட் சொல்லலாம். சரியா? அப்ப 3 கிலோகிராம் இடப்பக்கமா 1 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல இயங்கி இருக்கும். சரி, இவ்வளவுதான் இந்த கேள்வி.
இப்ப உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட டியூட்ல 73வது கேள்வி எடுங்களா? உங்களோட டியூட்ல 73வது கேள்வி. 96ஆம் ஆண்டு 23வது கேள்வி. 96ஆம் ஆண்டு 23வது கேள்வி. உங்களோட டியூட்ல 73வது கேள்வி. சரி, கேள்வி எடுங்க. இதுல சந்தேகம் இருந்தா சொல்லிக் கொள்ளுங்க, வேகமா செய்யணும். உங்கள்ட்ட இருந்து விடை எதிர்பார்க்கிறேன். ரைட், கவனிங்க. நிறைய சரியான விடைகள் வந்து கொண்டிருக்குது. கவனிங்க, உண்மையிலே ஒரு இலகுவான ஒரு கேள்வி. அதாவது என்னென்றால் 10 கிலோகிராமையும் நாம 1 கிலோகிராமையும் எடுத்து எப்படி இருக்குங்கிறது நீங்க விளங்கிக் கொள்ளணும். 10 கிலோகிராமையும் நாம 1 கிலோகிராமையும் எடுத்திருக்கிறோம். இந்த ரெண்டு திணிவுகளையும் எடுத்து ஒரு இழையின் மூலமா இணைக்கிறோம். ஒரு இழையால இந்த ரெண்டு திணிவையும் நாம இணைச்சு இருக்கிறோம். ஆனால் இந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடையில ஒரு ஸ்பிரிங்க வந்துட்டு நெருக்கி வச்சிருக்கிறோம். ஒரு விச்சுருள் நெருக்கப்பட்டு இருக்குது. அப்ப ரெண்டு திணிவை எடுத்து ஒரு இதுக்கு இடையில ஸ்பிரிங் கொண்டு இருக்குது. இந்த ஸ்பிரிங்கை நெருக்கி இப்படி வைக்கிறோம். இப்படி நெருக்கி இப்படி வச்சு கொள்றோம். வச்சு போட்டு இந்த ரெண்டு திணிவையும் ஒரு இழையால கட்டியும் வச்சிருக்கிறோம் இல்லையா? ஏன் நம்ம ஸ்பிரிங்கை நெருக்கி வச்சு போட்டு சும்மா விட்டா நடக்கும்? ஸ்பிரிங் விரிகிறதால ரெண்டு திணிவும் தள்ளுப்பட்டு. எனவே இந்த ரெண்டு திணிவையும் ஸ்பிரிங்கை நெருக்கி ஒரு இழையால கட்டி வச்சிருக்கு. இப்படி ஓய்வுல இருக்கு. இப்படி ஓய்வுல இருக்கக்குள்ள நாம இந்த இழைய வெட்டி விட்டோம்னா, உங்களுக்கு தெரியும், ஸ்பிரிங்கை சும்மா வச்சு நம்ம நெருக்கி பிடிச்சிட்டு இருந்தா இந்த இழையால கட்டியும் வச்சிருக்கிறோம். இந்த இழைய வெட்டி விட்டா நடக்கும், ரெண்டு திணிவும் இப்படி இயங்கும் இல்லையா? ரெண்டு திணியும் ஒன்றை ஒன்று எதிர்த்து இப்படி இயங்கும். அப்ப நெருக்கி வச்சத்தை விட்டா இப்படி இயங்கும். அப்படி இயங்குகின்ற 1 கிலோகிராம் வேகம் 20 மீட்டர் பெர் செகண்ட் என்றால் 10 கிலோகிராம் வேகம் என்ன? இதான் கேள்வி. சோ பாருங்க, இந்த கேள்வியை நாம யோசிக்கிறதுக்கு உந்தக்காப்பு தத்துவத்தை பயன்படுத்த போறோம். ரைட்? இப்ப சில பேர் யோசிக்கலாம், ஓ உந்தக்காப்பு தத்துவத்தை பயன்படுத்துவங்கிற மாதிரி தெரியுங்கன்னு யோசிப்பீங்க. எல்லாம் விளைய கொள்ளுங்க. நாம உந்தக்காப்பு தத்துவம் உந்தம் சம்பந்தமா படிச்சு கொண்டிருக்கிறதால நாம இதுக்கு உந்தக்காப்பு தத்துவத்தை நேரடியா யோசிக்கலாம். ஆனா ஃபைனல் பேப்பர்ல அப்படி இல்லை இல்லையா? ஃபைனல் பேப்பர்ல நம்ம உந்தக்காப்பு தத்துவம்னு தனி ஒரு டாபிக்ல இந்த கேள்வியை செய்ய போறது இல்லை. இருக்கிற 50 கேள்விகள்ல ஏதோ ஒரு கேள்வியா இந்த கேள்வி வரப்போகுது. அந்த டைம்ல இது உந்தக்காப்பு தத்துவத்துக்குரிய கேள்விதான் அப்படிங்கிறத நாம எப்படி டிசைட் பண்ணலாம்னால், எப்பயுமே பொதுவா 2 திணிவுகள்
பிரியக்கூடியது, அல்லது இரண்டு திணிவுகள் சேரக்கூடியதாக, அல்லது ஒரு திணிவு பல திணிவுகளாக வெடிக்கக்கூடியதாக, இப்படியான நிகழ்வுகள்ல யாதேனும் ஒரு கேள்வி வந்தால் பெரும்பாலும் அந்த கேள்வி உந்த காப்பு தத்துவத்தோட தொடர்புடைய கேள்வியா இருக்கு. இதை மனதுல பதிச்சு கொள்ளுங்க. எப்படி? இரண்டு திணிவுகள் பிரிகிற மாதிரி, அல்லது இரண்டு திணிவுகள் சேர்ற மாதிரி, அல்லது ஒரு திணிவு பல திணிவுகளா வெடிச்சு சிதற மாதிரி, இப்படியான அமைப்புல கேள்வி வந்தாலே அந்த கேள்விகள் எல்லாம் பெரும்பாலும் உந்த காப்பு தத்துவத்தோட தொடர்புடைய கேள்விகளாக இருக்கு. சரியான? இப்ப நம்ம இதுக்கு உந்த காப்பு தத்துவத்தை யோசிக்க போறோம். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டு திணிவையும் சேர்த்து பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த தொகுதியை பாத்தீங்கன்னா, உண்மையிலே இந்த தொகுதிக்கு வெளியில இருந்து விச தொழிற்படல இல்லையா? இந்த தொகுதிக்கு வெளியில இருந்து விச வழங்கப்படுவதா? இல்லை. எனவே இந்த தொகுதிக்கு புற விச தொழிற்படல. ஆகவே புற விச தொழிற்படல் என்றாலே அந்த தொகுதியில ஆரம்ப உந்தமும் அந்த தொகுதியில இறுதி உந்தமும் எப்படிப்பட்டதா இருக்கு? சமனாக இருக்கு. இப்ப சொல்லுங்க, ஆரம்பத்தில் இந்த தொகுதியில உந்தம் என்ன? நாம் இந்த ரெண்டு ஸ்பிரிங்ல இந்த ரெண்டு திணிவையும் அப்படியே நெருக்கி ஓய்வுல வச்சிருக்கிறோம் இல்லையா? எனவே ஆரம்பத்துல இவரோட உந்தம் என்னென்றால் பூஜ்ஜியம். ஆரம்பத்துல ரெண்டுமே இயங்கலையே, அப்ப ஆரம்ப உந்தம் பூஜ்ஜியம். அடுத்து இறுதி உந்தத்துக்கு வரும். இது ரெண்டும் இயங்க ஆரம்பிக்கிற இறுதி உந்தத்தை எடுத்தோம்னால் 1 கிலோகிராம் உந்தம் என்ன? இறுதி உந்தம் 1/20. 10 கிலோகிராம் இறுதி உந்தம் என்ன? 10/b. இதை நான் இப்படி இயங்குதுன்னு எடுக்கிறேன். சோ இது வலப்பக்கம், இது இடப்பக்கம் இயங்குதுன்னு எடுக்கிறேன். அப்படிதான் இயங்கும் இல்லையா? அப்படி எடுக்கிறேன். இப்ப பாருங்க, 1/20 இது வலப்பக்கம். சோ இது இடப்பக்கம் இருக்கு, இது வலப்பக்கம் மாத்திரண்டால் -10/b. சோ இப்ப இது இங்க பக்கம் வந்தா +10v. சோ +10v சமன் 20. அப்ப v சமன் என்ன வரும்? 2 மீட்டர்/செகண்ட். ஆகவே இந்த 10 கிலோகிராம் வேகம் இந்த திசையில 2ஆக இருக்கும். விளங்குதா? பொருத்தமான விடை எத்தனாவது? 3வது விடை. நான் என்ன சொல்றேன்? ஆரம்ப உந்தம் 0. சோ நிச்சயமா இறுதி உந்தமும் 0 இருக்கணும். எனவே ஆரம்ப உந்தம் இறுதி உந்தத்துக்கு சமன். ஆரம்ப உந்த தொகுதியில 0, இறுதி உந்தத்தை எடுக்கிற 1/20 +10/b. அப்ப இது ரெண்டையும் கூட்டி வாரது 0க்கு சமனா இருக்கும். அப்ப சமப்படுத்தக்குள்ள வீர பருமன் 2 மீட்டர்/செகண்ட் வரும். ரைட்? ஓகே, இதே மாதிரி இன்னும் சில கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளை நான் உங்களுக்கு ஹோம்வொர்க்கா தரேன், செய்துட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி நீங்க செய்ய வேண்டிய கேள்விகள் 78வது கேள்வி, அதே போல 90வது கேள்வி, அடுத்தது 91வது கேள்வி. இந்த 3 கேள்விகளையும் செய்துட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்யலாம்? அடுத்த கிளாஸ்ல இந்த கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அதுல தொடர்ச்சியா நாம இன்ஷா அல்லாஹ் இந்த உந்தக்காப்பு தத்துவத்தை ஈர்ப்பு மையம் அப்படிங்கறதோட எப்படி தொடர்பு படுத்த முடியும்ங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியான? இந்த உந்தக்காப்பு தத்துவத்தை ஈர்ப்பு மையத்தோட எப்படி தொடர்பு படுத்தலாம் அப்படிங்கிற விடயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஈர்ப்பு மையத்தோட தொடர்பு படுத்தக்கூடிய கேள்விகளும் பல தடவைகள் எக்ஸாம்ல வந்திருக்குது. ஆனா பெரும்பாலும் இந்த ஈர்ப்பு மையத்தை உந்தக்காப்பு தத்துவத்தோட தொடர்பு பத்தி படிப்பிக்கப்படுற அளவு வந்துட்டு குறைவு. நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா ஈர்ப்பு மையத்தையும் உந்தக்காப்பு தத்துவத்தையும் தொடர்பு படுத்தி படிப்பிக்கிறல்ல. சோ அது உண்மையிலே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஆகவே நம்ம கட்டாயம் அதை விளங்கிக் கொள்ளணும். சோ அடுத்த கிளாஸ்ல நாம இந்த உந்தக்காப்பு தத்துவத்தை ஈர்ப்பு மையத்தோட தொடர்படுத்தி எப்படி பார்க்கலாம்னு பார்ப்போம். சரி? ஓகே, ஜஸாக்குல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நியூமன் சாக்கள் ஏதும் சந்தேகம் இருந்தா, நீங்க கொமன் அளிக்கிறார்கள், ஏதும் சந்தேகம் இருந்தா நீங்க வெயிட் பண்ணலாம். ஓகே, ஜஸாக்குல்லாஹு ஹைர்.